காலகட்டத்தில் நாளுக்கு நாள் இதயம் மற்றும் இதயம் சார்ந்த நோய்கள் அதிகரித்துக் கொண்டே வருகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் இதயத்தை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் இதய நிபுணர் டாக்டர் சொக்கலிங்கம் அவர்கள். நாம் வீடியோலே வாணிகிருஷ்ணன் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பு நேயர்களே, காலை வணக்கம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் நிறைய பேர் ரொம்ப சொல்லிகிட்ருக்காங்க. இந்த வாட்டி தான் ரொம்ப விளக்கமாக சொல்லிகிட்ருக்கீங்கன்ட்டு. விளக்கமாக சொல்லுவதே உங்களை விளங்க வைத்து, உங்களை அறிய வைத்து, புரிய வைப்பதற்காகத்தான் இந்த முயற்சி. இப்போ இந்த வாரம் பாருங்களேன், அது தொடர்ச்சியாக தான் பேசிகிட்ருக்கேன். இப்போ போன வாரம் சொன்னேன் அந்த ஃபைட் ஃப்ளைட் ஹார்மோன்ஸ். இந்த ஹார்மோன்ஸ்னால் எப்படி வருது, அது கொஞ்சம் விளங்கி சொல்லணுமேன்ட்டு சில பேர் கேட்டதுனால தான் அதை பற்றி இந்த வாரம் கொஞ்சம் விளக்கி சொல்லணுன்னு பார்க்குறேன். இந்த ஸ்லைடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுப்பீங்க. இந்த ஸ்லைடை பாருங்களேன் நேயர்கள் அனைவரும். கொஞ்சம் கவனத்தை மொத்தம் நீங்கள் செலுத்தணும். இந்த ஸ்லைடில் பாருங்கள், இந்த டைப் ஏ பர்சனாலிட்டினால வர ஹார்மோன்ஸ் என்னென்ன ஹார்மோன்ஸ் சொல்லியிருக்கேன்? அட்ரினலின், நார் அட்ரினலின், கார்டிசால், ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ். அதே மனநிலை இருப்பவன் டைப் பியாக மாறும் பொழுது என்ன ஹார்மோன்ஸ் வருது பாருங்கள்? என்டார்ஃபின், செரட்டோனின், மெலட்டோனின் அண்ட் எஸ்டிஎல் என்ற குட் கொலஸ்ட்ரால். இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், அதில் ஏற்படுகின்ற மூளையின் எண்ண அலைகள் ப்ளஸ் ஹார்மோன் செக்ரேஷன், அதற்கு ஏற்றவாறு தான் உடம்பில் எல்லா பாகங்களும். ஸோ உடனே உடம்பில் எல்லாம் இயக்க முடியாது. மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் அது எண்ண அலைகளாக மூளையிலிருந்து ஏற்பட்டு, அந்த மூளையில் ஏற்படுகின்ற அலைகளுக்கு ஏற்றவாறு உடம்பில் சுரக்கின்ற ஹார்மோன்ஸ், அந்த ஹார்மோன்ஸ் தான் உடம்பில் உள்ள எல்லா உறுப்புகளையும் பாதுகாப்பதோ அழிப்பதோ ஏங்க வைப்பதோ அந்த ஹார்மோன்ஸ். இப்போ இந்த ஸ்லைடை மறுபடியும் பாருங்களேன். இந்த ஹார்மோன்ஸ் நெகட்டிவோ பாசிட்டிவோ சுரந்தவுடன், புரிஞ்சுங்க, சுரந்தவுடன் ஒரு சைக்கிள் செயின் ஆஃப் ரியாக்ஷன் வந்துடுது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டைலில் மிக முக்கியமாக சைக்கோ, நியூரோ, ஹியூமரோ, விசரோ, இம்யூன் ரெஸ்பான்ஸ். இது ஆங்கிலத்தில் இருக்குது, தமிழாக்க என்னால் அவ்வளோ சரி தெரியல. பட் நிறைய பேர் புரிஞ்சுக்கிறாங்க. என்ன ஆகுதுன்னா, இப்போ பாருங்களேன், சைக்கோன்றது, மறுபடியும் இந்த ஸ்லைடை பாருங்கள். சைக்கோ என்பது மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள் உடனே நரம்பில் மூளையில் உள்ள அலைகளாக நியூரோ, அதனால் ஏற்படுகின்ற ஹார்மோன்ஸ் ஹியூமரோ, விசரோன்னா உடம்பில் இருக்கின்ற எல்லா உறுப்புகளும். அது மட்டுமல்ல, உடம்பில் இருக்கின்ற எதிர்கொள்ளுகின்ற சக்தி தான் எதிர்கொள்ளுகின்ற சக்தி இம்யூனோ ரெஸ்பான்ஸ். அதனுடைய அந்த எண்ணங்களின் அலைகளால் ஏற்படுகின்ற விளைவுகள், அதான் ரெஸ்பான்ஸ். இந்த ரெஸ்பான்ஸ் அனைத்தும் பாசிட்டிவாக இருந்தால் இன்று குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் 100 வருடம் வாழ்வது கட்டாயம். இதே இந்த செயின் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் நெகட்டிவாக இருக்கின்றதை வைத்துக் கொள்ளுங்கள், நெகட்டிவ் ஹார்மோன்ஸில் 2 நிமிடத்தில் இறப்பதற்கு கூட வாய்ப்பு உண்டு. பயமுறுத்தலை தயவுசெய்து, நடப்பதை சொல்லி உங்களிடம் காப்பாற்றிக்கொள்ள. அடிக்கடி சொல்லியிருக்கேன், இந்தியாவில் மட்டும் 1 மணி நேரத்தில் 20 வயதிற்கு கீழே இருப்பவர்கள் 90 பேர் இறந்து கொண்டிருக்கிறார்கள். அது முற்றுப்புள்ளி வைக்கதான் இந்த தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் நான் செய்து கொண்டிருக்கின்றேன். பல்லாண்டு வாழ்ந்திட என்ற நிகழ்ச்சியின் மூலம் ஏன் என்று சொல்லுகின்றேன். உதாரணமாக இந்த ஸ்லைடை மறுபடியும் பாருங்கள். நீங்கள் ஒரு ஊறுகாய் நினைக்கிறீங்க. ஊறுகாய் நினச்சோன்னே உமிழ்நீர் எச்சில் வாயில் வருதில்லை. அந்த ஊறுகாயை நீங்கள் தொடவில்லை,
ஊறுகாயை பார்க்கவில்லை, ஊறுகாய் ருசிக்கவில்லை. அந்த 4 செகண்ட்ஸில் நினைக்கும் பொழுது எச்சில் வந்துடுது, ஊறுகாய் நினைக்கும் பொழுது. இதுதான் முக்கியமானது. இது எப்படி வருகின்றது என்றால், இந்த எண்ணெய் அலைகள் மூளையில் உள்ள 10,000 கோடி, நாட் 1 கோடி, 10,000 கோடி செல்ஸ் எல்லாம் நியூரானல் ஆக்சிஸ் கனெக்ஷன்ஸ் மூலம் ரிஃப்ளெக்ஸ் ஆர்க், அது அனைத்தும் போய் எண்ணங்களுடைய மனதில் ஏற்படுகின்ற அலைகளுடைய எண்ணிக்கை, அதனுடைய ஏற்படுகின்ற ஹார்மோன்ஸ் உடனே சரி பண்ணிடுது, செக்ரேட் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ணுது. இது கூட நான் சொல்லியிருக்கேன். சமயத்தில் ஒரு மீட்டிங்கில் போய் பேசும்பொழுது, சித்ரா ஒரு பெண்மணி 48 வயது, அவர் கணவன் 52 வயது, அவருக்கு குழந்தை பிறந்து ஒரே ஒரு பையன் அமெரிக்கா நியூயார்க்கில் வைஸ் பிரசிடெண்ட் ஆகி திருமணமாகி இப்போ சமீபத்தில் 2 மாதத்துக்கு முன்பு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கின்றது. ஸோ சித்ரா இப்போ பாட்டியாகி விட்டார். அந்த சித்ரா அவருக்கு 3 வருடமாக பிளட் ப்ரெஷர் 180, 110 கீழே இருப்பது குறையவே இல்லை. எல்லா டாக்டருமே எல்லா மருந்தும் பார்த்தாங்க, ஒன்றும் குறையில. என்கிட்ட வந்தாங்க, நான் செக் பண்ணேன், அவங்களுக்கு ப்ரெஷர் 180, 110 இருந்தது. உடனே அந்த அம்மா சொன்னாங்க, கரெக்டாக தான் இது உங்கள் பிபி ஆப்ரேட்டர்ஸ், என் பிபி ஆப்ரேட்டர்ஸுக்கு சர்டிஃபிகேட் பண்ணுறாங்க. அந்த பெண்ணிடம் கேட்டேன், உன் மகன் என்ன பண்ணுகின்றான்? உடனே அவங்க சொல்கிறாங்க, என் மகன் ஒரே பையன், நல்லா சம்பாதிக்கிறான், மகிழ்ச்சியாக இருக்கிறான், இப்போ குழந்தையும் பிறந்திருக்குதுன்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே 1/2 நிமிடத்தில் அவங்க ப்ரெஷர் 120/80 ஆகிவிட்டது. உடனே அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்ன சொக்கலிங்க மருந்தே கொடுக்கல அப்படின்னா, இப்படி நீ மகிழ்ச்சியாக இருந்தாய், உன்னுடைய மகிழ்ச்சியான அலைகளால் அந்த என்டார்ஃபின் சுரந்து செரோட்டோனின் மெலட்டோனின் சுரந்து உங்கள் ப்ரெஷரை குறைத்து விட்டது. இதே நிலையில் இருந்தால் உங்களுக்கு ப்ரெஷருக்கு மருந்து 2-3 மாதங்களுக்கு அப்புறம் வாழ்க்கை முழுவதும் தர வேண்டாம். நிறைய பேர் நினச்சிக்கிட்டாங்க, கொலஸ்ட்ராலுக்கோ சர்க்கரை வியாதிக்கோ இரத்த கொதிப்புக்கோ மருந்து சாப்பிட்டால் வாழ்க்கை முழுவதும் சாப்பிட வேண்டும் என்பது உண்மையான கருத்தல்ல. என்னுடைய நோயாளிகள் லட்சக்கணக்கில் 6 மாதத்திலிருந்து 1 வருடத்திற்குள் அவர்கள் சாப்பிட்டு வந்த சர்க்கரை மாத்திரையோ கொலஸ்ட்ரால் மாத்திரையோ இரத்த கொதிப்பு மாத்திரையை சாப்பிடாமல் வாழ்கின்ற சக்தியை பெற வைத்திருக்கின்றேன். அவர்களை புரிய வைத்ததனால் வாழ்க்கை முறையை மாற்றி எதிர்மறை எண்ணங்களை மாற்றுவதால் வந்துவிட்டது. அதோடு விட்டுருக்க வேண்டியதானே சொக்கலிங்க. அந்த பெண்ணிடம் உன் மருமகள் என்ன செய்கிறான்னு கேட்டுட்டேன். உடனே அது 210, 120 ஆகி அது குறைவதற்கு 15 நிமிடம் ஆச்சு. நாக்கு கீழே மாத்திரை வைக்கிறேன், இன்ஜெக்ஷன் போடுறேன், எங்கே அந்த அம்மா அங்கே இறந்துருமோ கூட பயந்துட்டு இருந்தேன். உண்மையில் அவங்க இருக்கிறது 20,000 கிலோமீட்டர் தாண்டி 6 நொடியில் நார்மலான 120/80 ப்ரெஷர் 210, 110 போயிடுச்சுன்னா அந்த எதிர்மறை எண்ணங்கள் அவர்களை கொன்று விடுகின்ற சக்தி இருக்கின்றது. ஸோ என் நிலையிலையும் அதுக்காக எல்லோரும் இன்பத்தோடையே வாழ முடியும்னு சொல்ல முடியாது. வாழ்க்கை என்பது இன்பமும் துன்பமும், மகிழ்ச்சியும் வருத்தமும், ஏற்றத்தாழ்வும் அனைத்தும் தான் வாழ்க்கை. அதுக்காக இதே நான் சொன்ன மாதிரியே வாழ்க்கை நடந்ததுன்னா உங்களுக்கு ரசிக்கவே முடியாது. எந்த மனிதன் உலகத்தில் ஒரு மனிதன் கூட காட்டுங்கள் பூரணமாக 100% வாழ முடியாது. ஒருவனுக்கு 100% பூரணமாக இருந்தால் அவன் வாழ்வதற்கே பிடிக்காது. உலகத்தில் நம்பர் 1 பணக்காரராக இருக்கட்டும், உலகத்தில் ஏழையாக இருக்கட்டும், அவன் மகிழ்ச்சியுடன் எவன் இருக்கின்றானோ, மகிழ்ச்சியுடன் இருக்கின்ற ஏழை தான் பல கோடி வைத்திருக்கின்ற மனிதர்களை விட பணக்காரனாக மாறிவிடுகிறான். அந்த மகிழ்ச்சி என்ற எண்ணத்துடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு அதில் நம்முடைய பங்களிப்பை நாம் எவ்வாறு அளிக்கலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள். நாம் விடியலிய வானிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இனிமறை இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொங்கல்,
பண்டிகையை எதிர்நோக்கி இருக்கிறோம். அதற்கு முன்னதாக போகி பண்டிகையும் வர இருக்கிறது. இந்த பண்டிகை தினங்கள் என்பது தமிழர்களினுடைய அசலான பண்டிகைகள், இன்னும் சொல்லப்போனால் தமிழ் அடையாளத்தை முன்னிறுத்தக்கூடிய பண்டிகைகள் என்பதை நாம் இந்த இடத்தில் நினைத்து பார்க்க வேண்டும். பல்வேறு விதமான பண்டிகைகள் நாம் கொண்டாடி வந்தாலும் கூட முழுக்க முழுக்க தமிழர்களுடைய வாழ்வியலை, தமிழர்களுடைய நிலவியல் சார்ந்து, பண்பாடு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பண்டிகையாக இந்த பொங்கல் பண்டிகை தான் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய விவசாய உற்பத்தியோடு, வேளாண்மையோடு, நம்முடைய கால்நடைகளோடு தொடர்புடைய ஒரு பண்டிகையாக இந்த பண்டிகைகள் இருக்கின்றன. பழையன கழிந்து புதிதன புகட்டும் என்று சொல்லக்கூடிய போகி பண்டிகையாகட்டும், அல்லது நம்முடைய வேளாண்மையினுடைய, விவசாயிகளினுடைய ஒரு ஆதாரமான நல்வாழ்க்கையினை குறிக்கக்கூடிய பொங்கலாக இருக்கட்டும், நம்முடைய கால்நடைகளை பாதுகாக்க வேண்டிய மாட்டுப் பொங்கலாக இருக்கட்டும், இந்த பண்டிகைகள் அனைத்துமே ஒரு விதத்தில் தமிழர்களுடைய பொருளாதாரத்தோடு, நிலத்தோடு சம்பந்தப்பட்ட பண்டிகைகளாகும். அந்த விதத்தில் தான் வேறு எந்த பண்டிகைகளையும் விட நமக்கு மனதிற்கு மிகவும் நெருக்கமானதாக, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய சமூக பொருளாதார வாழ்வியலோடு தொடர்புடையதாக இந்த பொங்கல் பண்டிகை இருக்கிறது. அப்படி இருக்கிற போது பொதுவாக இந்த பண்டிகைகள் என்பது விடுமுறை தினங்கள் தானா, அல்லது நம்முடைய சமூக பொருளாதார வாழ்வியலில் இருக்கக்கூடிய பல்வேறு அம்சங்களை நாம் நினைத்து பார்த்து நம்முடைய தமிழர் பண்பாட்டினுடைய அடித்தளங்களை மீட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு பண்டிகையா என்பதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். நிச்சயமாக நம்முடைய வாழ்வியலோடு தொடர்புடையது இந்த பொங்கல் பண்டிகை. அது ஒரு நாள் கொண்டாட்டம் அல்ல. விவசாயிகளுடைய பிரச்சனைகள், கால்நடைகள் சார்ந்த பிரச்சனைகள், நம்முடைய பொருளாதார உற்பத்தி, வேளாண் உற்பத்தி, இது சார்ந்த அனைத்தையும் பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய, அதன் அடிப்படையில் இந்த பண்டிகையை நாம் கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். சென்ற ஆண்டு நமக்கு இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவது தொடர்பாக தடைகள் விதிக்கப்பட்ட போது தமிழகமே கிளர்ந்தெழுந்து தன்னுடைய உரிமைக்காக போராடியது. அப்பொழுது நமக்கு ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்பது உணரத்தக்கதாக இருந்தது. அது என்னவென்று சொன்னால், இந்த பண்டிகைகளை பொறுத்த வரைக்கும் தமிழர்களுடைய அடையாளத்தில், அதாவது யாராவது கை வைத்தால், தமிழர்களுடைய பண்பாட்டு உரிமையின் மீது யாராவது கை வைத்தால் தமிழர்கள் எந்த அளவிற்கு கிளர்ந்தெழுந்து போராடுவார்கள் என்பதற்கு ஜல்லிக்கட்டிற்கு ஆதரவாக நடந்த அந்த போராட்டம் ஒரு சாட்சியம். மெரினா கடற்கரை என்பது மக்கள் திரள் போராட்டத்தால் மிகப்பெரிய அளவிற்கு உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு போராட்டமாக அமைந்தது. இந்தியாவினுடைய, தமிழகத்தினுடைய அனைத்து நகரங்களிலும் கிராமங்களிலும் கூட அந்த போராட்டத்தினுடைய நெருப்பு பரவியதை நாம் கண்டோம். அப்போதுதான் தமிழர்களுக்கு ஒரு இன்னல் விளைந்தால், அதாவது பாரதிதாசன் சொல்வாரே, பொங்கு தமிழருக்கு இன்னல் விளைந்தால் சங்காரம் நிஜம் என்று சங்கே முழங்கு என்று கூறினாரே, அதற்கேற்ப ஒரு மிகப்பெரிய சங்காரத்திற்கான ஒரு குரலாக அன்றைக்கு ஜல்லிக்கட்டு உரிமை வேண்டி தமிழர்கள் ஒன்றுபட்டு நின்றார்கள். ஜாதி, மத, வர்க்க வேறுபாடுகளை கடந்து தமிழகம் ஒன்றுபட்டு நின்றது. அது நமக்கு வேறொரு செய்தியையும் சொன்னது. தமிழர்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டால் எல்லா சந்தர்ப்பத்திலும் தமிழர்கள் அப்படி ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. ஜல்லிக்கட்டிற்காக மட்டுமல்ல, நம்முடைய மாநில உரிமைகள், பண்பாட்டு உரிமை, மொழி உரிமை, இன உரிமை, பொருளாதார உரிமைகள், இது அனைத்தையும் மத்திய அரசால் அது அளிக்கப்படுகிற சந்தர்ப்பத்திலும் கூட நாம் இதே உணர்வை வெளிப்படுத்த வேண்டும் என்பதைத்தான் அந்த ஜல்லிக்கட்டிற்கான போராட்டம் என்பது நமக்கு உணர்த்தியது. அதை நாம் ஒரு மிகப்பெரிய செய்தியாக, பாடமாக இப்போதும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று கேட்டால், இப்போது இருக்கக்கூடிய மத்திய அரசு தொடர்ச்சியாக தமிழர்களுடைய அனைத்து விதமான உரிமைகளையும் பறிக்கக்கூடிய ஒரு பணியில் ஈடுபட்டிருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் மாநில சுயாட்சிகள் அது நேரடியாக தலையிடுகிறது. கவர்னரே நேரடியாக ஆய்வுகள் செய்கிறார். இவ்வளவு ஏன் அரசு வெளியிடக்கூடிய கேலண்டரில் கூட பொதுவாக தமிழக முதலமைச்சரினுடைய படம் இடம்பெறும். ஆனால் இந்த முறை மோடி அவர்களுடைய படம் இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் நமக்கு எதை காட்டுகிறது என்று சொன்னால், தமிழகத்தினுடைய உரிமைகள் ஒட்டுமொத்தமாக மத்திய அரசிடம் அடகு வைக்கப்பட்டு விட்டன என்பது. உண்மையில் நாம் சென்ற பொங்கலை தமிழர் உரிமை தினமாக நாம் கொண்டாடினோம். இந்த பொங்கலையும் நாம் அப்படி கொண்டாட வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு இது விவசாயிகளினுடைய, வேளாண்மையினுடைய ஒரு திருவிழாவாக இது இருந்த போதிலும் கூட விவசாயிகளினுடைய கண்ணீர் துடைக்கப்படவில்லை. விவசாயிகளினுடைய தற்கொலை தொடர்ந்து நிகழ்ந்த வண்ணம் இருக்கிறது. ஏராளமான விவசாயிகள் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டார்கள், அல்லது பிழைப்பை தேடி நகர்ப்புறங்களை நோக்கி குடிபெயர்ந்து சென்று விட்டார்கள். நம்முடைய நிலங்கள் கைவிடப்பட்டு விவசாயம் செய்வதற்கு ஆள் இல்லாமல், அல்லது விவசாயம் செய்பவர்கள் இல்லாமல் அது பாலடைந்து கொண்டிருக்கின்றன. செய்த விவசாயத்திற்கும் கூட உரிய விளைபொருளுக்கு உரிய விலை கிடைக்கவில்லை. இடைத்தரகர்களுடைய மாட்டிக்கொண்டு விவசாயிகள் பெருமளவிற்கு இன்று நஷ்டத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் விளைவித்த பொருட்களை பாதுகாத்து வைப்பதற்கு எந்த விதமான வசதியும் இல்லை. இப்படி விவசாயிகள் முற்றிலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள். அவர்களுடைய விவசாய கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று பலமுறை கோரிக்கை விடுத்தும் இடையறாத போராட்டம் நடத்தியும் கூட அந்த குரல் என்பது மத்திய மாநில அரசுகளுக்கு கேட்கவே இல்லை. வறட்சி நிவாரணம், மிகப்பெரிய வறட்சி என்பது தமிழக விவசாயிகளை நடுத்தரவுக்கு கொண்டு வந்து விட்டது. மழை போதுமான அளவு பெய்யாத காரணத்தினால்
ஆனால் இன்றைக்கு வறட்சி நிவாரணம் இன்றைக்கு வரைக்கும் மத்திய அரசு நமக்கு கொடுக்கவில்லை. அதே போல் வெள்ளம், புயல் போன்ற விஷயங்களால் ஏற்பட்ட இழப்புகளுக்கு கூட உரிய இழப்பீடுகள் எதுவுமே வழங்கப்படவில்லை. அதோடு மட்டுமல்ல, காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கிற விஷயத்தில் மத்திய அரசு செய்து வரும் துரோகத்தின் காரணமாக இன்றைக்கும் காவிரியில் நமக்கான நீர் உரிமை கர்நாடகாவால் மறுக்கப்பட்டு வருகிறது. இது அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக யோசிக்கிற போது விவசாயிகளுக்கு இந்த பொங்கலும் ஒரு கண்ணீர் பொங்கலாகத்தான் இருக்கிறது. இந்த பொங்கல் தினத்தில் நாம் ஒருவரை ஒருவர் வாழ்த்திக் கொள்கிற அதே சமயத்தில் நம்முடைய பண்பாட்டு அடையாளமான இந்த பொங்கலை நாம் கொண்டாடுகிற அதே சமயத்தில் இது ஒரு எதிர்ப்பு தினமாக, நம்முடைய உரிமைகளுக்கான போராட்ட தினமாக, நம்ம இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய பண்பாட்டு பொருளாதார உரிமைகளுக்கான ஒரு மிகப்பெரிய வேள்வியாக இந்த பொங்கல் கொண்டாடப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளில் பல சாதனைகளை படைத்த வல்லுநர்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகளாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார்கள் என்பதையும் பார்க்கலாம். நாம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் வெளிநாடு வாழ் தமிழர், எழுத்தாளர் முனைவர் பச்சைவதி. ஒரு எழுத்தாளரா, வெளிநாடு வாழ் தமிழரா, தமிழ் மொழியோட சிறப்புகள் என்ன, தமிழ் மொழி தமிழர்களுக்கு மட்டுமல்லாமல் உலகத்தில் வாழ்கிற எல்லா மக்களுக்கும் உகந்த ஒரு மொழி, இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணியை இவங்க சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இதோட முக்கியத்துவம் சார்ந்த பல விஷயங்களை நாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேடம். வணக்கம். ஒரு வெளிநாடு வாழ் தமிழரா, ஒரு படைப்பாளியா, மொழி ஆர்வலரா முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் மேடம். ரொம்ப சந்தோஷம். மொழி அப்படின்னு பேசும்போது, நம்ம தமிழ் மொழியை பேசும்போது இதோட தொன்மை, இதோட சிறப்பு, முதல் ஆதி மனிதன் பேசிய முதல் மொழி, இதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கீங்க. அங்கே இருக்கிற ஒரு அமைப்பு மூலமாக தமிழ் மொழி தமிழர்களுக்கானது மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் உகந்த ஒரு மொழி. அதற்கான ஒரு காரணம் இருக்குது. ஏன் இதை நம்ம வலியுறுத்தி சொல்கிறோம்? இதன் மூலமாக எந்த மொழி பேசுகிற மனிதனாக இருந்தாலும் அவங்களுக்கு தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்குற ஒரு பணியையும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. அதில் தான் உங்களோட பணிகள் தொடங்கிச்சு. அப்படின்னாலும் இன்னைக்கு அதை ஒரு வேறு ஒரு களத்தில் கொண்டு போய் சேர்க்குற ஒரு பணியும் சிறப்பாக செஞ்சிட்ருக்கீங்க. மொழி அப்படிங்கிறது இதை எவ்வளோ சுலபமாக நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுது? வேற்று மொழி பேசுபவர்கள் மத்தியில் தமிழ் மொழியை நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறதே ஒரு பெரிய முயற்சி தான். அவங்களுக்கு புரிகிற அளவுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணுன்ற போது அதுவும் ஒரு பெரிய டிஃபிகல்ட் டாஸ்க்னே சொல்லணும். அந்த ஒரு சூழலில் ஒரு ஆவணால் ஆரம்பித்து ஒரு ஆய்வுக்கான ஒரு தொகுப்பு வரைக்கும் அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்துகிட்டு அதில் நீங்கள் பயணப்பட்டுட்ருக்கீங்க. பொங்கல் போது அதை முழுமையாக வெளியிடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துலேயும் செயல்பட்டுட்ருக்கீங்க. இப்போது இந்த மொழி சார்ந்தும் உங்களுடைய அனுபவங்கள் சார்ந்தும் இந்த புதிய ப்ராஜெக்டோட சிறப்புகள் என்ன, இதுதான் எங்கள் நேர்களோட இன்றைக்கி நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும். முதல்ல ஒரு வெளிநாடு வாழ் தமிழரா, தமிழ் மொழி அதோட சிறப்பு மக்கள் மத்தியில் உலக மக்கள் அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி ஏற்பட்டுச்சு? அதோட முதல் பயணம் எங்கே தொடங்கிச்சு? கண்டிப்பாக உண்மையாக சொல்லணும்னா, இங்கே இருக்கிற வரைக்கும் நம்ம கையில் இருக்கிறது அதாவது தமிழ் மொழியினோட அவ்வளவு சிறப்பு, ஒரு பொக்கிஷம் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிற அந்த தெளிவு வந்து இல்லை, எனக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரு முனைவர் பட்டம் வாங்கின பிறகு கூட தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பானது, எவ்வளோ பெரிய ஒரு தங்கச் சுரங்கம் மாதிரி, அதெல்லாம் தாண்டின ஒரு விடயம் நம்ம கையில் இருக்குது அப்படிங்கிறது எனக்குமே தெரியாமல் தான் இருந்ததுங்கிறது வந்து ஒப்புக்கொள்ள வேண்டிய உண்மை. அப்படி இருக்கும் பொழுது வந்து தமிழ்நாட்டில் வாழும் பொழுது தமிழர்களில் அநேகருக்கு அது தெரியாமல் இருக்குங்கிறது குறையில்லை. அது ஒரு அறியாமை தான். அது ஒரு வந்து குற்றம் அப்படின்னோ இல்லை தவறு அப்படின்னோ சொல்ல முடியாது. அது ஒரு அறியாமை தான். அப்போ இந்த மொழி வந்து ஆதி மனிதனுடைய மொழி அப்படின்னும் போது மண்ணின், அதாவது வந்து முதல் மனிதன் பேசின மொழி, முதல் மனிதன் தூக்கி சுமந்த மொழி அப்படிங்கும் பொழுது மண்ணின் மைந்தர்கள் எல்லாரும் முதல் மனிதனுடைய வழி வந்தவர்கள் தானே. அப்போ எல்லாருமே வந்து இந்த மொழியை வந்து கொண்டாட வேண்டிய உரிமையுடையவர்கள். அப்படித்தான் நான் நினைக்கிறேன். இப்போ நான் ஒரு சீனனை பார்க்கும்பொழுது யோசிப்பேன், இவன் சீன தமிழன். ஒரு கொரியனை பார்க்கும்பொழுது யோசிப்பேன், இவன் கொரிய தமிழன் அப்படின்னு. அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு இனத்தை சார்ந்தவர்களை பார்க்கும் பொழுதும் அவர்களுடைய ஆணிவேர் தமிழ் தான். எல்லா மனிதன் அப்படின்னு சொன்னாலும் சரி, மனிதனுக்கு பக்கத்தில் சமக்குறி போட்டு அதாவது தமிழன்னு சொன்னாலும் சரி, இரண்டுமே ஒன்று அப்படின்னு தான் நான் யோசிப்பேன்.
இப்போ இந்த மொழியை வந்து பொதுவாக ஆரம்பத்தை நாங்கள் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தான் ஆரம்பித்தோம். அப்படி சொல்லித்தர ஆரம்பிக்கும் பொழுது என்னுடைய நோக்கம் என்னவாக இருந்தது அப்படின்னு சொன்னால், குறுகிய காலத்தில் சொல்லிக் கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஏன்னா மொழியை கற்றுக்கொள்வதே நீண்ட காலம் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் படைப்பிலக்கியங்கள் உருவாகிறதும் அவர்கள் அதிகப்படியான இலக்கியங்களை படிக்கிறதுக்குமான வாய்ப்புகள் எல்லாம் ரொம்ப குறைவாக இருக்கும். இலக்கணங்களை சரிவர தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ நவீனமான புதிய புதிய சிந்தனைகளுக்கான படைப்புகளுடைய உருவாக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும். அப்போ மொழியை கற்றுக்கொள்கின்ற கால அளவு அப்படிங்கிற குறுகிய காலகட்டத்தில் இருக்கணும். அப்போ குறுகிய காலகட்டத்தில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மொழியை கற்றுக்கொள்கின்ற கால அளவு எவ்வளோ நாள் இருக்கலாம் அப்படின்னு நாங்கள் டிசைட் பண்ணப்போ ஒரு 6 மாத காலம் 1 மணி நேரம் வாரத்துக்கு சொல்லித்தரும் பொழுது குழந்தைகள் 6 மாதத்துலேருந்து 8 மாதத்துக்குள்ளே சரளமாக வாசிக்க ஆரம்பித்தாங்க, எழுத ஆரம்பித்தாங்க. எந்த வார்த்தையை வந்து கரும்பலகையில் எழுதினாலும் அவர்களால் வாசிக்க முடிஞ்சது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ கிட்டத்தட்ட 6 மாதங்கள்லேருந்து 9 மாதங்களுக்குள்ளே குழந்தைகள் சரளமாக எழுத முடியும், படிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் வேற்றுமொழி இனத்தவர்களும் இது செய்ய முடியும். அப்போ உலகம் முழுக்க தமிழ் மொழியை கற்றுக்கொள்வதற்கான கால அளவு 6 மாதத்துலேருந்து, இது மற்ற மொழியை கற்றுக்கொள்ளும் பொழுது வேணால் கொஞ்சம் கூட வரலாம், அது எனக்கு தெரியல. ஏன்னு சொன்னால் தமிழ் மொழி வந்து எல்லா மனிதர்களுடைய ரத்தத்திலையும் இருக்கிற மொழி, எல்லா மனிதர்களுக்கும் இயற்கையாகவே இருக்கிற மொழி அப்படிங்கிறபடியால் இதை இலகுவாக அவர்கள் குறுகிய காலகட்டத்துக்குள்ளே கற்றுக்கொள்ளலாம். அப்படித்தான் இது முழுக்க முழுக்க அமைக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த குறுகிய காலகட்டம் அப்படின்னு வரும்பொழுது இந்த குழந்தைகள் செய்யும் பொழுது அது ஒரு பெரிய நம்பிக்கையாக இருந்தது. இதை உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கணும்னா இன்றைக்கி அவங்க பார்க்குறது இந்த யூடியூப், வேகமான உலகம். 5 நிமிடங்கள் கூட அவர்களால் வந்து ஒதுக்க முடியாத அளவு வந்து இயந்திரமயமாக ஓடிக்கொண்டிருக்கிற காலகட்டம். அப்போ 2 நிமிடங்கள் ஆக்கினோம். தமிழ் இன் 2 minutes அப்படின்னு வச்சோம். அமைப்பினுடைய பெயர் அன்னை மொழி அன்பு வழி. எல்லா மொழிகளுக்குமான அன்னை மொழி. இந்த தாய்மொழி அப்படிங்கிறது கூட இதனோட பொருள் இல்லை. எல்லா மொழிகளுக்கும் அன்னை மொழி. ஓகே, இப்போது மொழி பற்றி சொல்லும்போது இப்போது வெளிநாட்டில் இருக்கீங்க, ஸோ அங்கே இருக்கிற தமிழர்களுக்கு தமிழை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா அவங்களுக்கு விட்டு போகுது, வீட்டில் வேணால் பேசலாம், பட் எழுத படிக்க தெரியாது. பட் இப்போ வேற்றுமொழி பேசுபவர்களும் அதே கால அவகாசத்தில் அவங்களால கற்றுக்கொள்ள முடியும்ன்றீங்க. இதை எப்படி சுலபமாக முடியுது? ஒரு சீனருக்கோ ஒரு ஆஃப்ரிக்கனுக்கோ நீங்கள் வந்து தமிழ் சொல்கிறீங்கன்னா அந்த வார்த்தையோட அந்த சொல்லு கூட அவங்க அதிகப்படியாக கேட்டிருக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழலில் எழுத படிக்க வைக்கிறது எப்படி சாத்தியப்பட்டுச்சு? இது வந்து ஆக்சுவலாக எனக்கே ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அனுபவப்பட்ட பொழுது. ஆரம்பத்தில் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம குழந்தைகளுக்கு தேவாலயங்களில் இஸ்லாமிய அமைப்புகளில் தமிழ்நாட்டிலேருந்து பூர்வீகமாக போன தமிழர்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அங்கே வந்து மற்ற அதாவது இயற்பியல் படிப்போ இல்லை வந்து கணிதமோ என்கிட்ட சில மாணவர்கள் படிப்பாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஏதோ பேசிட்டு இருக்கும் பொழுது அதில் வந்து பர்மாவை சேர்ந்த மாணவர் ஒருத்தர் இருந்தார். அவரை வந்து நான் வந்து கூட்டிகிட்டு போனேன் இந்த தேவாலயத்துக்கு. அப்போ நான் போகிற வழியில் அவர்கிட்ட சொன்னேன், இந்த லாங்குவேஜில் வந்து ரொம்ப சுலபம்ப்பா, வானம் அப்படின்னா வா நா எம், இந்த சிலபிள்ஸ் வந்து ரொம்ப அழகாக பிரிச்சிடலாம். நம்ம ஒரு எழுத்தினுடைய உச்சரிப்பு என்னவோ சொற்களில் வந்து பதியும் பொழுதும் அதே உச்சரிப்பு தான் இருக்கும் அப்படிங்கிறத அவருக்கு ஆங்கிலத்தில் சொன்னேன். ரொம்ப விளையாட்டு மாதிரி இருந்துச்சு. நான் எந்த வார்த்தை சொன்னாலும் அவர் அழகாக பிரித்தார். நான் அப்போ அந்த வகுப்புக்கு போனவொன்னே அவங்களுக்குலாம் சொன்னேன், இவர் தமிழ் மொழியே கேட்டதில்லை, இதுவரையில் அவர் காதுகளில் தமிழ் மொழியே விழுந்ததில்லை. கிட்டத்தட்ட 9 வயது மாணவர் அவர். அப்போ இது வரைக்கும் கேட்டதில்லை, தமிழ் மொழியை ஒரு முறை கூட உச்சரித்ததில்லை. ஆனால் நான் எந்த வார்த்தை சொன்னாலும் அதை பிரித்தார். இப்போ எந்த வார்த்தையும் பிரிக்க முடியும் அப்படின்னா சேர்த்து படித்தா வாசிக்க முடியும். அப்போ பிரிக்க முடியும் அப்படின்னா எழுத முடியும், சேர்த்து படித்தா வாசிக்க முடியும். எழுத்துக்கள் அடையாளம் தெரிஞ்சிட்டா அவ்வளோதானே கிட்டத்தட்ட. கரெக்ட். ஸோ இப்போ அந்த எழுத்துக்களை சொல்லி கொடுத்துட்டு பிரிக்க சேர்க்க கற்றுக் கொடுத்துட்டோன்னா உங்க ஒரு வாக்கியமே எழுதுற அளவுக்கு தயாராகிறாங்க. எந்த மொழி பேசுபவராக எழுத்துக்களை சொல்லிக் கொடுக்கறதும் ரொம்ப சுலபமாக அவர்களுக்கு ஒரு விடயம் சொல்லுவேன் நான். ஒரு குழந்தையினோட கையில் வந்து எழுதுகோள் கிடைச்சா, இல்லை ஒரு ஆதி மனிதனுடைய கையில் ஒரு பேனா கிடைச்சாலோ அவன் எப்படி இருக்குவான்? ஒரு நீள்கோடு, வளைகோடு, குறுக்கு கோடு, கிட்டத்தட்ட தமிழ் மொழியினுடைய எல்லா எழுத்துக்கள்லையும் இந்த மூலம் இருக்கும். ஆரிஜின் ஒரு பர்பண்டிகுலர் லைன், ஒரு ஹரிசான்டல் லைன் எல்லாத்துலேயும் இருக்கும். லால கூட ஆழ்ந்து பார்த்தோம்னா இருக்கும். எல்லா எழுத்துக்கள்லையும் ஒரு வளைகோடு, நீள்கோடு, குறுக்கு கோடு, இதுதான் தமிழ் மொழி. இதனோட டெவலப்மெண்ட். அப்போ நான் குழந்தைகளுக்கு ஆங்கிலத்தில் சொல்லுவேன், Tamil letters are nothing but it's a development of horizontal line, vertical line and curved line அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். அப்போ அவர்களுக்கு அவ்வளோதானா அப்படின்னு ஒரு பெரிய திருப்தி வந்துடும், தெம்பு வந்துடும். உடனே வந்து அழகாக எழுத ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி காக்கா கீ சொல்லி தரும்பொழுதும் ஒரு பாடலாக சொல்லி கொடுத்துருவோம். காக்கா கீ கீ கூ கூ அந்த மாதிரி சொல்லி கொடுத்துருவோம். இப்போ மொழியே தெரியாமல் முதல் நாள் வகுப்புக்கு வர குழந்தை ங்கான்னு சொன்னவொன்னே பாடிடுவாங்க. அவங்களுக்கு எந்த எழுத்தும் தெரியாது, ஆனால் ங்காங்கா ngீங்கி ngூங்கு ngீங்கன்னு கொண்டு போய் முடிச்சிருவாங்க. இப்போ சான்னு சொன்னவொன்னு முடிச்சிருவாங்க. அப்போ வந்து அந்த 240 எழுத்துக்களை சொல்லித்தரத்துக்கு அவங்களுக்கு வந்து ஒரு நாள் 1 மணி நேரம்
கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் தான் அந்த ஸ்லாட் இருக்கும். அதுவே சாத்தியமாகக்கூடியதாக இருந்தது. எழுத்து சாத்தியம் இலகுவா, இந்த பாடல்கள் வழியாக அவர்களுக்கு காக்கா கீக்கி இதெல்லாம் சொல்லித்தரது சாத்தியம், எழுத்துக்களை அடையாளம் காண வைக்கிறதும் சாத்தியம். சின்ன சின்ன க்ளூஸ் அந்த மாதிரி கொடுப்போம். திரும்ப திரும்ப எழுதும்பொழுது நம்மளோட மூதாதையர்கள் பின்பற்றின முறைகள் சொல்லிக்கொண்டு எழுதுறது, இந்த மாதிரி விடயங்கள் இதெல்லாம் வந்து சேரும் பொழுது அவர்களுக்கு ரொம்ப இலகுவாக இருந்தது. எழுத்து, வாசிப்பு, புரிந்து கொள்ளுதல், அதாவது பேசுதல், இதுதானே 4 விடயங்கள். அது இல்லாமல் வாழ்வியல், நிறங்கள், பூக்கள், பறவைகள், விலங்குகள், இது எல்லாத்தையும் பொம்மைகள் மூலமா, அது இல்லாமல் வந்து ஒரு ஸ்லைட் ஷோ, ஒரு தடவை செய்த விடயத்தை இன்னொரு முறை செய்ய மாட்டோம், அப்படி சொல்லிக் கொடுக்கறது. எழுத்தாளர்களை பற்றி சொல்லி தரும்பொழுது ஆல்பம் ப்ரிப்பரேஷன் ரொம்ப அழகாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு எழுத்தாளரை பற்றி சொல்லி ஓட்டிடுவோம். நூலகங்களுக்கு போகும்போது புதுசாக இருக்காது அவங்களுக்கு. வள்ளுவனும் பாரதியும் கம்பனும் ஏதோ ஒரு விதத்தில் தங்களோட உறவு கொண்ட மனிதர்களாக பார்க்கப்படுவாங்க. குழந்தைகள் ஏற்கனவே இந்த ஆல்பம் ப்ரிப்பரேஷனுங்கிற பணியை செய்துறதுனால. ஓகே. ஸோ ஒரு 6 மந்த்ஸில் இவங்களால ஒரு வாக்கியம் எழுத முடியுதுன்னும் போது புரிதல்னு வரும்போது இன்னும் ஒரு கடிதம், அதை தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அந்த பிக்சர் விஷுவல்ஸ் காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவனால் ஆரம்பித்து ஒரு ரிசர்ச் லெவல் வரைக்கும் கொண்டு போகணும் போது அதுக்காக தான் இப்போ இந்த ஒரு புதிய டாஸ்க்கை நீங்கள் ஏற்படுத்திட்டு இருக்கீங்க. இந்த மாதிரியான ஒரு அமைப்பு ரீதியாக கம்ப்ளீட் ஒரு லாங்குவேஜ் பற்றின ஒரு முழுமையான புரிதலை உருவாக்கணும் அப்படின்னு எப்படி உங்களுக்கு தோணுச்சு? அதை இப்படி எத்தனை பேர் மூலமாக இதை நீங்கள் இன்றைக்கி செயல்படுத்திட்டு இருக்கீங்க? கிட்டத்தட்ட 250 தொண்டூழியர்கள் ஆஸ்திரேலியாவில் மட்டும் பணிபுரிகிறாங்க. மற்ற நாடுகளில் 100க்கும் மேற்பட்டவர்கள் இருக்காங்க. இது வந்து ஆயிரக்கணக்காக போவாங்கன்னு எனக்கு தெரியும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்து தொண்டூழியர்களோட வருகை கூட்டிகிட்டு வருதுங்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமான விடயமா இருக்குது. அதாவது வந்து நான் நிறையா செலவு பண்ணுறேன் அன்பை, அதுதான் உண்மை. அதன் வழி தான் வந்து இந்த பணி நடக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ வந்து இதை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் என்ன யோசிச்சோம்னு சொன்னால், ஒரு வரலாற்று சாசனமாக இதை ஏன் நான் உருவாக்குனேன், எப்போவுமே ஒரு வார்த்தை காதில் விழுறது உண்டு, தமிழ் அழிஞ்சிரும் இருக்குமா இந்த மாதிரியெல்லாம். அப்போ வந்து எத்தனை நூற்றாண்டுகள் கழித்து புரட்டப்பட்டாலும் இந்த பதிவு இருக்கணும். யார் தமிழ் மொழியை கற்றுக்கொள்ள விரும்பினாலும் அவர்களால் புரட்டினா கற்றுக்கொள்ள இயலும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு படிவத்தை நம்ம ஏற்படுத்தி வச்சுட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எனக்கு தோண ஆரம்பிச்சது. அப்போ இது ஆரம்பத்தில் வந்து ஆரம்பிக்கும் பொழுது இந்த 1330 அப்படிங்கிறது ஆக்சுவலாக எபிசோட்ஸ் ஒன்னொன்னையும் வந்து 9 படிநிலைகள் இதில் இருக்கும். முதல் படிநிலையில் 30, 2வது படிநிலையில் 60, 3வது படிநிலையில் 90, அந்த மாதிரி தான் இது வடிவமைக்கப்பட்டு மல்டிபிள்ஸ் அப்படியே. ஆமாம். இப்போ இந்த முதல் படிநிலை அப்படி 2வது படிநிலையெல்லாம் உரையாடல், நிறங்கள், பூக்கள், இந்த மாதிரியான விடயங்கள் தான் ஆர்வத்தை தூண்டுவதற்காக. 3வது படிநிலை வரும்போது தான் எழுத்தை அறிமுகப்படுத்துகிறோம். அதுலேயும் நடுவில் இந்த மாதிரியான விடயங்களை அவர்கள் கொண்டு வரும். குழந்தைகளுக்கு எவ்வளோ தூரம் கவர்ச்சியை சேர்க்க முடியுமோ, ஏன்னா வரலாறு, பெருமை, பூர்வீகம் இதெல்லாம் தமிழினுடைய சிறப்புங்கிறது ஆரம்பத்தில் குழந்தைகளுக்கு புரியாது. அவர்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மின்னணு கருவிகள், விளையாட்டு, இந்த மாதிரியான விடயங்கள் தான் அவர்களுக்கு பிடிக்கும். அது இல்லாமல் பெரியவங்களுக்கும் அப்படி தான், கவர்ச்சியாக எது இருக்கோ, புதிதாக எது இருக்கோ அதை நோக்கி தான் போகக்கூடியது மனித மனம். அப்போ அந்த மாதிரியான ஒரு அழகான ஆடையை தமிழ் அன்னைக்கு போட்டிருக்கோம். உள்ள இவ்வளோ அவங்களுடைய பாசம் இருக்குது, அன்பு இருக்குங்கிறத போக போக அவங்க அதுக்கப்புறம் தெரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிறது தான். இப்போ 9 படிநிலைகளாக இது இருக்கும். இந்த 9 படிநிலைகள் வந்து முடிக்கும் பொழுது, அதாவது வந்து இந்த 9 படிநிலைகளோட கூட்டுத்தொகை 1330 அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக பட்டது. காலையில் 2:45 மணி இதை முடிவு பண்ணும்போது மனசில் 1330 தான் இதனுடைய ஒட்டுமொத்த எபிசோட்ஸ். அதனால் வள்ளுவனுக்கு செய்யக்கூடிய பெரிய மரியாதையாக நான் நினைக்கிறேன். எங்களால் வந்து செய்ய முடிஞ்சது அப்படிங்கிற பெரிய மரியாதையாக நான் இதை வந்து யோசிக்கிறேன். இப்போ இந்த 1330 எபிசோட்ஸ்லையும் 9 படிநிலைகளில் வந்து 5வது படிநிலை வரைக்கும் தான் ஆங்கிலத்தின் வழி தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படும். 5வது படிநிலைக்கு மேலே முழுக்க தமிழை வந்து புரிந்து கொள்ளக்கூடியவர்களாகவும், சரளமாக எழுதக்கூடியவர்களாகவும், வாசிக்கக்கூடியவர்களாகவும் அதை பார்க்கின்றவர்கள் மாறியிருப்பார்கள். 5வது படிநிலைக்கு அப்புறம் கிட்டத்தட்ட எல்லாமே தமிழில் தான் சொல்லித்தரப்படும். அப்போ அதில் வந்து மற்ற நாடுகளை சேர்ந்தவர்கள் இருப்பார்களே தவிர அவர்களும் தமிழில் தான் பேசியிருப்பார்கள், அவர்களும் தமிழில் தான் கற்றுக்கொண்டிருப்பார்கள். இப்போ யாரும் வந்து 5வது படிநிலைக்கு பிறகு முழுக்க இலக்கணங்களாகட்டும், இலக்கியங்களாகட்டும், ஆராய்ச்சி படிப்புகள், கற்றல் கற்பித்தல் முறைகள் எல்லாமே முழுக்க தமிழில் தான் வந்து சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 9 படிநிலைகளில் வந்து 2 நிமிடங்கள்னு வைக்கும் பொழுது, இந்த எபிசோட்ஸ் ஆரம்பிக்கும் பொழுதும் அதை ஆரம்பிக்கிறத முழுக்க ஒரு சீனர், கொரியர்,
ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர்கள், அதே மாதிரி வந்து வெள்ளையர்கள், இவர்கள் தான் இதை ஆரம்பிக்கிறாங்க. தமிழ் இன் 2 minutes, அம்மா தமிழ் ஃபன் கிளாஸ், அன்னை மொழி அன்பு வழின்னு அவங்கள சொல்ல வச்சுருக்கோம். அப்படிங்கிறத விட மனசார சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இதுவே ஒரு பெரிய சான்று. எல்லா மனிதர்களுடைய ரத்தத்துலேயும் தமிழ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு. எபிசோட் முடியும் பொழுது ஐ லவ் தமிழ் லாங்குவேஜ் அப்படிங்கிறது உலகத்தினுடைய அத்தனை மொழிகள்லையும் அத்தனை மொழி பேசுபவர்களாலையும் சொல்லப்பட்டிருக்கு. அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆத்மார்த்தமா சொல்லியிருக்காங்க. சொல்லும் பொழுது அந்த கண்ணில் தெரிஞ்ச அன்பு, தமிழின் மீது அவர்கள் கொண்ட அந்த அன்பு வந்து உண்மையாவே ஆச்சரியமா இருந்தது. 5th லெவல் தாண்டி எப்படி இருக்கும் மேடம்? இப்போ இதெல்லாமே நம்ம ஒரு காலேஜ் முடிச்சுட்டு போற லெவல் மாதிரி கொஞ்சம் கடினமா இருக்குமா, இல்ல அந்த இடத்துக்கு அவங்க சுலபமா பயணப்பட்டு வந்திருப்பாங்களா ப்ரீவியஸ் செஷன்ஸ் முடிச்சதுனால? இது எல்லாமே ரொம்ப ஆர்வத்தை தூண்டுற வகையில தான் இருக்கும். ஆக்சுவலாக ஸ்டேஜ் படிநிலைகள் மேலே போக போகத்தான் மிகவும் ஆர்வத்தை தூண்டுற மாதிரி இருக்கும் ஆரம்பத்தை விட. ஏன்னா வந்து அவர்கள் வந்து அந்த எந்த இடத்துலையும் தொய்வு வந்துடக்கூடாது. எந்த இடத்துலையும் முதல் எபிசோடு எப்படி ஸ்டேஜ் 1 எப்படி வந்திருக்குன்னு சொன்னால், ஒரு ப்ரிப்பரேஷன் மாதிரி ஸ்டேஜ் 2க்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விடயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்னா, இவ்வளோ பெரிய 1330 எபிசோடுக்கு பயணப்பட போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும்? ஒரு கவன குவிப்புக்கு தயாராக இருக்கணும். ஒரு காமா, ஒரு அமைதியா, ஒரு சந்தோஷமா. இதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் எபிசோடு மாதிரி தான். அதில் கொண்டு வந்திருக்க விடயங்கள்லாம் விவசாயம், தானியம், இயற்கை காட்சிகள், பறவைகள், இந்த மாதிரி வந்து ஒரு மனிதனுடைய மனத்தை வந்து ஒரு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய விடயங்கள். அதாவது வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்னாலும் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, அந்த மாதிரியான ஒரு ப்ரிப்பரேஷன் எபிசோட் தான் ஸ்டேஜ் 1 கம்ப்ளீட்டாக. ஸ்டேஜ் 2க்குள்ளே போகும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக நிறைய விடயங்களை பார்ப்போம். ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களை எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில் எல்லா விதமான உரையாடல்களும் இதில் இருக்கும். ஒரு நண்பருக்கு தலைவலிக்குதுன்னா, ஒரு கல்யாணம் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ குழந்தை பிறந்துடுச்சுன்னா நம்ம எப்படி சொல்கிறது, இப்படி வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளும் எப்படி ஒரு மனிதன் தமிழில் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஆங்கில வழி தமிழ் கல்வியாக சொல்லி கொடுத்துருக்கோம். மொழிநடை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது முழுக்க எழுத்து மொழி. அதாவது வந்து சங்க இலக்கியத்திலையும் அரசர்கள் காலத்தையும் எப்படி பேசப்பட்டதோ தமிழ், அந்த மொழிநடை இதில் பயன்படுத்தியிருக்கோம். ஆனால் நவீனமாக பயன்படுத்தியிருக்கோம். உதாரணத்துக்கு வந்து பிறந்த நாள் பர்த்டே விஷஸ், பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள், ரொம்ப அழகான தோரணையில் ரொம்ப நவீனமாக சொல்லப்பட்டிருக்கோம். ஆனால் முழுக்க எல்லா வார்த்தைகளும் முழுமையாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. நாம தான் அவசர உலகத்தில் இருக்கோம். இனி வரக்கூடிய சந்ததிகளாவது நின்று நிதானிச்சு அழகாக வாருங்கள் உட்காருங்கள்னு பேசட்டுமே. இப்போ இந்த 1330 அப்படின்னு நம்ம சொல்லும்போது எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியாதான் அதான் உங்களோட இந்த படைப்பு இருக்க போகுது அப்படின்னும் போது, எழுத்தாளர்கள், புலவர்கள், நம்ம சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் வந்து பேரளவில் தான் நம்மளுக்கே பல தொகுப்புகளில் கிடச்சிருக்கு, கல்வெட்டுக்கள் கிடச்சிருக்கு. அப்படின்னும் போது இந்த மாதிரியான ஒரு படைப்புகள், புதினங்கள், இதை பற்றின தகவல்கள்லாம் எவ்வளோ தூரம் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருக்கு? இப்போ ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து எல்லா விதம், இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கொண்டு போகும்பொழுது திருக்குறளை பற்றி கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால், திருக்குறளினுடைய ஒவ்வொரு அதிகாரம் பற்றி சொல்கிறோம். இப்போ வந்து 330 அதிகாரங்களில் நம்ம வந்து சில விடயங்களை சொல்லும்பொழுது அதில் எல்லா எபிசோடுக்கும் ஒரு அனெக்ஸ் வச்சுருப்போம். ரொம்ப ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா உடனே அவங்க அதில் போய் பார்க்கலாம். ஓகே, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் வச்சுருப்போம் அவங்களுக்கு. அது இல்லாமல் வந்து ஏற்கனவே யூடியூப்லேயும் வெப்சைட்லேயும் என்னென்ன தமிழ் சம்பந்தமான நண்பர்கள் செய்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் பரிந்துரை செய்யணும்னு நான் ஒரு முடிவு பண்ணேன். ஏன்னா ஏற்கனவே செய்யப்பட்ட விடயங்களுக்கு திருப்பி செய்கிற விடயமா நம்மளது அமையக்கூடாது. அப்போ எல்லா நண்பர்கள் செய்திருக்கிற ஏற்கனவே பல தமிழ் ஆர்வலர்களுடைய அவ்வளவு முயற்சிகளும் உழைப்பும் வீணாகக்கூடாது. எல்லோருடையதையும் வந்து பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த எபிசோடு இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா நீங்கள் இதை பார்க்கலாம். இது சம்பந்தமான ஆழமான விடயங்களையும் விளக்கங்களையும் கருத்துரைகளையும் நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லா இடத்துலையும் பரிந்துரை செய்யப்படும். அப்போ இது வந்து நம்ம அவுட்லைனை கவர் பண்ணுற மாதிரியும் இருக்காது. அதே சமயம் வந்து ரொம்ப அதிகமான விளக்கங்கள் சொல்லும் பொழுது புதுதாக தமிழ் கற்றுக்கிறவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அப்போ வந்து அவுட்லைன் கவரிங்காகவும் இல்லாமல் அதே சமயம் வந்து ரொம்ப ஆழமான இடத்துக்கு போகக்கூடியதாகவும் இல்லாமல் ஒரு நடுமத்தியில் தான் இந்த எபிசோட்ஸ் வந்து பயணிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ அவங்க அனெக்ஸை போய் பார்க்கலனாலும் இப்போ அவங்களுக்கு நன்னூல்னா தெரிஞ்சிருக்கும், நாலடியார்னா தெரியும், எதை பற்றி இது அது நாலடியாரில் எதை பற்றி சொல்லியிருக்காங்கன்னு தெரியும், எத்தனை பாக்கள் இருக்குன்னு தெரியும். அந்த மாதிரி வந்து ஓரளவுக்கு நாலடியாரை பற்றின எல்லா விடயங்களும் சொல்லியிருப்போம். இப்போ நாலடியார் எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குன்னா உடனே அவங்க அதுக்குள்ளே போயிடலாம். அது தொடர்பான அந்த லிங்க்குள்ளே போய் நிறைய பார்க்கலாம், நிறைய படிக்கலாம். அந்த மாதிரி ஏற்பாடு. ஓகே,
இது நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலும் எல்லா விஷயத்தையும் உள்ளடக்கிய ஒரு படைப்பு அப்படின்னு வரும்போது ஒரு தனி மனிதனால் முழுமையாக அதை செஞ்சிட முடியாது. இதில் நிறைய விஷுவல்ஸ் இருக்குது, பிக்சர்ஸ் இருக்குது, இது ஷூட் பண்ணியிருக்கீங்க அப்படிலாம் சொல்லும்போது பல பேருடைய உழைப்பு உள்ளடக்கியதாக தான் இருக்கும். இதை உலக அளவில் கொண்டு போகணும் அப்படின்போது எந்த அளவுக்கு உங்களோட மக்கள் ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்குது? நம்ம பொதுவாக குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, நேயர்களுக்கு பிடிச்ச மாதிரி சொல்லணும்னா, அவங்களுக்கு வந்து தல அஜித்தினுடைய படத்தில் நான் தனியாள் இல்லை, 600 பேரோட குரல், அத்தனை தமிழ் ஆர்வலர்களுடைய குரல் நானுன்னு நான் நினைப்பேன். அப்போ சக்தி எங்கேருந்து வரும்னு தெரியாது. கம்பன், வள்ளுவன், பாரதி அத்தனை கல்லறைகள்லையும் எழுந்து வந்து அத்தனை பேருடைய சக்தியும் ஒன்று சேர்ந்து தான் இந்த பணி நடக்குது. இது வந்து ஒரு தனி மனிதனுடைய முயற்சி கிடையாது. அது ஒரு தனி மனிதன் நினைச்சா செய்திடக்கூடிய காரியம் கிடையாது. ஏன்னா இதை செய்யும் பொழுது தான் எனக்கு அது புரிய ஆரம்பிச்சது. பேனாவை எடுத்தா எப்படி எபிசோட்ஸை வேகமாக 2 மணி நேரங்களில் எழுதி முடிக்க முடியும்? இத்தனை பேரோட சக்தியும் எங்கிருந்தோ வந்துகிட்டு இருக்கு காத்துல அப்படிங்கிற விவரம் எனக்கு புரிஞ்சுது. அப்போ அதனால வந்து இதை பற்றி நான் கவலை. இப்போ ஒரு தொண்டூழியருக்கு ஒரு பணி செய்ய முடியலன்னா, அவர் அந்த சூழல்ல இல்லைன்னா, அது சம்பந்தமான இன்னொரு தொண்டூழியர் 2-3 பேர்கிட்ட வந்து எப்படியாவது ஒரு தொலைபேசி அழைப்பு வரும், அந்த காரியம் நடந்துரும். எந்த காரியம் யார் செய்யறாங்க, எந்த உடல் அதை செய்யுதுங்கிறதே முக்கியம் இல்லை. தமிழ் ஆர்வலர் யாரோ ஒருவர் அப்பணியை செய்து கொண்டே இருப்பார். அப்போ இது நடக்கிறது வந்து ரொம்ப சுலபமா இருந்தது. அப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து இது பல பேரோட ஆதங்கம், பல தமிழர்களுடைய ஆதங்கம், விருப்பம், ஆசிர்வாதம். எங்கெங்கேயோ உட்காந்துக்கிட்டு யாருக்குமே தெரியாம வாழ்ந்து மறைந்து போன எவ்வளவோ புலவர்கள், எவ்வளவோ எழுத்தாளர்கள், பிரபலமான எல்லாருடைய ஆவலினுடைய ஒரு செயற்பாடு தான் இந்த பணி. ஓகே, ஒரு வெளிநாடு வாழ் தமிழர் ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் அங்கே எந்த மாதிரியான ஒரு வரவேற்பு தமிழ் மொழிக்கு இருக்கு? நான் ஒரு மொழிபெயர்ப்பாளரும் கூட அங்கே, குறிப்பாக வந்து மருத்துவ துறைகள்ல எல்லாம் மொழிபெயர்க்கிறது உண்டு. அப்படி செய்யும் பொழுது வந்து இந்த மொழியை பேசும் பொழுதே ஒவ்வொரு முறையும் கேட்பாங்க, ரொம்ப அழகாக இருக்குது அந்த தோரணை, அந்த சொல்கிற விதம், அந்த மொழியினுடைய அந்த உச்சரிப்புகள் எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு அவருக்கு ரொம்ப ஆச்சரியப்படுவாங்க. அது இல்லாமல் நான் வந்து ஒவ்வொருத்தரையும் அணுகி வந்து சொல்லும் பொழுது, இந்த மாதிரி பணி செய்கிறோம் அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்கள் பேசுவீங்களா ஏதாவது கேட்கும் பொழுது ரொம்ப மனப்பூர்வமாக ஒத்துப்பாங்க. ஒன்று. இன்னொன்று, அங்கே ஆஸ்திரேலியா அரசாங்கம் வந்து தமிழ் பாடசாலைகளுக்காக வந்து நிதி ஒதுக்குறாங்க. நம்மளுடையது தனியார் அமைப்பு. தமிழ் பாடசாலைகளுக்கு நிதி ஒதுக்கி வாரம் ஒரு முறை அதை செயற்படுத்தணும்னு சொல்கிறாங்க. நான் ஏன் அது இல்லாமல் இந்த முயற்சியை செய்தேன் அப்படின்னு சொன்னால், தமிழ் பாடசாலைகள் வழியாக குழந்தைகள் கற்கும் பொழுது ஒரு ஃபார்மல் எஜுகேஷனை கற்றுக்குறாங்க. அது வந்து தமிழ் அப்படின்னு சொல்லும் பொழுது கட்டாய கல்வி அங்கே இல்லை. தமிழ் சொல்லிக் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு வசதிகள் இருக்குது, நாம் போகணும் அப்படின்னு குழந்தைகள் போயிட மாட்டாங்க. தமிழ்னா ரொம்ப கவர்ச்சியாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அங்கே போனால் எனக்கு குதூகலமாக இருக்குது, அங்கேருந்து நான் வரமாட்டேங்கிற மாதிரி தமிழுக்கான தோரணை மாற்றப்படணும். அதுக்கான முயற்சியாக தான் நான் இதை செய்தேன். ஆஸ்திரேலியாவில் மட்டும் இல்லை, உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ்னா குதூகலம்னு மாறணும், தமிழ்னா கொண்டாட்டம்னு மாறணும். வரலாறு, பெருமை இதெல்லாம் அதுக்கு பின்னாடி தானாக வந்துடும். இப்போது ஆஸ்திரேலியா தாண்டி இப்போ உலக அளவில் எல்லாருக்கும் எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயமா இந்த ப்ராஜெக்ட் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பொங்கல் டைமில் இதை லான்ச் பண்ணணும் அப்படின்னு இருக்கீங்க. நம்போது இதற்கான ஒரு பணிகள், ஒரு திட்டம் அப்படின்னா என்ன மாதிரி ஒரு ஐடியாஸ்லாம் இருக்குது உங்களுக்கு? பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து செய்து முடிக்கக்கூடிய பணி கிட்டத்தட்ட 150லேருந்து 200 எபிசோடு எடுத்துட்டோம். அது இல்லாமல் 900 எபிசோடுக்கு எழுதி வச்சுட்டேன், 1330 எபிசோடில். அதுக்கப்புறம் இதை கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு சவால் தான், நான் அதை இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பார்க்க ஆரம்பிக்க வாய் வழியாக இது போயிடும்னு எனக்கு தெரியும். அதே சமயம் குழந்தைகள் தானாக அவர்களே வந்து ஒரு கணிப்பொறி, இப்போ எப்படி அவங்க வந்து டோரா, பென்டன் மற்ற கேம்ஸ் எல்லாம் ஆப்பில் டவுன்லோட் பண்ணி விளையாடுறாங்களோ, அந்த மாதிரி ஆப் மூலமாக தமிழ் மொழியை அவர்கள் கற்றுக்கொள்ள முடியும். தமிழ் மொழியை வேற்று இனத்தவர்கள் எல்லாம் இப்படி தூக்கி கொண்டாடுகின்றார்கள் என்றால் நாம் தவற விட்டு விடுகின்றோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் குழந்தைகள் மனசுலையும் பெரியவங்க மனசுலையும் நிச்சயமாக வரும் அந்த எபிசோட்ஸை பார்க்கும்பொழுது. அதுக்கு ஒரு பாடல் நாங்கள் எழுதியிருந்தோம், மனித மொழி, மனமாற மொழி, புனித மொழி, பொது உடைமை மொழின்னு. அந்த பாடல் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. அது வந்து முழுக்க தமிழ் மொழியில தான், நிகழ்ச்சி ஆங்கிலத்தில் இருந்தாலும் அந்த பாடல் வந்து நான் ஏன் தமிழ் மொழியில தான் வைக்கணும்னு யோசிச்சேன்னா, எல்லா மனிதர்களும் முணுமுணுக்கிறதுக்கு ரொம்ப இலகுவாக இருக்கும் ஒரு பாடலாக வரும்பொழுது. அப்போ நிச்சயமாக அதன் மூலமாக போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது இல்லாமல் ப்ரமோஷனுக்குன்னு ஒரு குழுவை ஏற்பாடு பண்ணணும். ஒவ்வொரு உலக நாடுகளில் இருக்க அத்தனை நாடுகள்லையும் நமக்கு ஓரளவு தொடர்பு இருக்கபடியான அங்கே இருக்கக்கூடிய தமிழ் ஆர்வலர்கள் மூலமாக இதை கொண்டு போய் சேர்க்கணுங்கிற முயற்சி எனக்கு இருக்குது. ஆனால் இது சமகாலத்தவர்களுக்கான படைப்பு மட்டுமல்ல. 200 வருடங்கள் கழித்து ஒரு தமிழன் அப்படின்னு மட்டும் சொல்ல மாட்டேன், ஒரு சீனன்,
ஒரு கொரியன், ஒரு ஆப்பிரிக்கன், ஒரு வெள்ளையன், ஒரு கருப்பன், யார் திறந்து பார்க்கணும்னு நினச்சாலும், யார் தமிழை படிக்கணும்னு நினச்சாலும் அவர்களுக்கு இலகுவாக படிப்பதற்கான ஒரு வாய்ப்பை தான் நான் ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன். இன்னொன்று, தமிழ்மொழி மூத்த மொழி அப்படின்னும் போது எல்லா மொழிகளிலும் தமிழ்ல இருந்து தான் பிறந்தது. ஆங்கிலம் யாரோ இல்லை, தமிழ் அன்னையினோட பேரன்தான். அதனால அவன் தோளில் உட்காந்துக்கிட்டு இன்னைக்கு வயசான மூதாட்டி போகிறாங்க, அழகான இளங்குமரியா நவீன மயத்தோட ஒரு கொள்ளு பேத்தி பிறக்க போகிறாங்க. அப்படியான ஒரு தமிழ் மொழியை ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம் நம்ம, அவ்வளோதானே தவிர இந்த மொழி முதல்ல வந்தது, இந்த மொழி முக்கியம், இந்த மொழி சிறுமை அப்படிங்கிறது இல்லை. உறவுகளுக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. அதே மாதிரி மற்ற மொழிகள் தான் பெருசு அப்படின்னு சொல்லும் பொழுதும் தமிழ் மொழி ஒரு அழகான புன்னகையோட, ஒரு பெருந்தன்மையோட, ஒரு மூதாட்டியின் பார்வையோட தான் பார்த்துட்ருக்கு. என்றைக்குமே பெருசாக ஒரு வாதாடுற இடத்துக்கு தமிழ் மொழி போகிறதில்லை. ஏன்னா ஒரு மூதாட்டியினோட அணுகுமுறை எப்படி இருக்கும், இந்த குழந்தைகள் எல்லாம் இப்படி பேசுகிறாங்களேங்கிறத பார்க்குறதுல ஒரு சந்தோஷத்தோட தானே இருக்கும். ஆனால் அதனால் பாட்டியினோட பெருமையும் பழமையும் தொன்மையும் ஒரு நாளும் குறைஞ்சிட போகிறதில்ல. அழகான கொள்ளு பேத்தியாக வெளியே வரப்போகுது. இப்போ நீங்கள் இயற்பியல் படிச்சிருக்கீங்க, தமிழ் மொழி மேலே இருக்கிற ஆர்வம் காரணமாக தமிழ் பற்றின பல ஆய்வுகளில் இப்போ நீங்கள் ஈடுபட்டுருக்கீங்க அப்படின்னு உங்களுடைய பார்வையில் தமிழ் அப்படின்னா நீங்கள் அதை எப்படி வர்ணிப்பீங்க? என்னுடைய பார்வையில் உலகத்தில் இருக்க அத்தனை விடயங்களும் தமிழ்னு சொல்லுவேன். நான் உங்களோட பேசினேன், உங்களை தமிழாக பார்ப்பேன். நான் போட்டுக்கிற ஆடையிலேருந்து நகநட்டிலேருந்து பொதுவாக ஒரு டிவைன் சோர்ஸ் பர்சன் எல்லாத்தையும் இறைவனாக பார்ப்பேன்னு சொல்லுவாங்க. ஒரு நாத்திகன் எதையுமே நான் இறைவனாக பார்க்க மாட்டேன்னு சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையும் தமிழாக பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். உலகத்தில் இருக்க அத்தனை விடயங்களையும். அதனால தான் எல்லா மனிதர்களையும் தமிழர்களாக பார்க்குறேன். எல்லா பொருட்கள் எல்லாத்துலேயும் அப்படி யோசிப்பேன், இதனோட நிறம் என்ன, தமிழில் இப்படி சொன்னால் எப்படி இருக்கும். ஒவ்வொன்றை பார்க்கும்பொழுதும் அதை தமிழோட தொடர்பு படுத்திக்கணும். பிரபஞ்சத்தில் தமிழை தவிர ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பேன். தமிழ் தான் சகலமாகவும் பார்ப்பேன். ஒரு படைப்பாளியாக, வெளிநாடு வாழ் தமிழரா, தமிழ் ஆர்வலரா, தமிழ் மொழிக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படிங்கிறதுல ஆரம்பத்தில் ஒரு ஆசிரியராக வெளிநாட்டில் இருக்கோம், அங்கே இருக்கிற தமிழ் குழந்தைகளுக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடங்கி இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களுக்கும் தமிழ் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு போய் சேர்க்குற பணியை செஞ்சிட்ருக்கீங்க. அதற்கான ஒரு வடிவம் கொடுத்து அது ஒரு ஒவ்வொரு நிலையிலையும் எந்தெந்த விஷயங்களை ஒரு புரிதலோடு இருக்கணும், அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது முன்னாடி என்ன தெரிஞ்சிருக்கணும், இதை பற்றின எல்லா விஷயங்களையும் ஒரு தொகுப்பாக தொகுத்து அதை எல்லாருக்கும் கொண்டு போய் செய்கிற பணியில், அதுலேயும் இன்னும் குறிப்பிட்டு சொன்னோம்னா எல்லாமே தனி மனிதனால் நடக்கலை அப்படின்னும் போது இதற்கான ஒரு வாலண்டியர்ஸாக நிறைய பேர் தானாக முன் வந்திருக்கிறதும் ஒரு பெரிய ஆரோக்கியமான விஷயம். பல துறைகளில் மக்கள் இருந்தாலும் மொழி ஆர்வலர்களாக, மொழி மேலே இருக்கிற ஒரு பற்றின் காரணமாக இதோட ஒருங்கிணைச்சிருக்காங்க. இந்த பணி மற்ற இடத்துல கொண்டு போய் சேர்க்கும்போது 200 ஆண்டுகள் கடந்தும் தமிழ் எப்படி நிற்க போகுதுங்கிறத நீங்கள் விஷுவலைஸ் பண்ணியிருக்கீங்கன்னு உங்களோட பார்வையில் தமிழ் சார்ந்தும் மொழி சார்ந்தும் பல விஷயங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்ததுக்கு நன்றி. நன்றி. இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள், இவைகளில் இருந்து நாம் படிக்க தவறியவைகளை நமக்கு சிறு சிறு தொகுப்புகளாக தொகுத்து அழகு தமிழில் வழங்க வருகிறார் பேராசிரியர் சுபு வீரபாண்டியன் அவர்கள். இன்று என்ன தகவலை நம் முன் வைக்கப் போகிறார் என்பதை பார்க்கலாம். நாம் வீடியோலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொங்கல் திருநாளை நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு சமூகத்திலும் பல்வேறு விழாக்கள் ஆண்டுதோறும் வரும். தமிழர்களுக்கும் கூட ஆண்டுதோறும் பல விழாக்கள் இருக்கின்றன. ஆனால் அவை அனைத்தும் தமிழர்களின் விழாக்களாக இருக்கின்றனவா என்பது பெரிய வினா. மற்ற எல்லா விதமான விழாக்களுக்கும் பொங்கலுக்கும் இடையில் அடிப்படையில் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. மற்ற அனைத்து விழாக்களும் ஒன்று மதம் சார்ந்தோ அல்லது புராண கதை சார்ந்தோ அல்லது அந்தந்த நிகழ்வுகள் சார்ந்தோ வரக்கூடிய விழாக்கள். ஆனால் பொங்கல் என்பது மானுட உழைப்பை சார்ந்து, நம் வாழ்வை சார்ந்து வருகிற விழா என்று சொல்ல வேண்டும். வாழ்வையும் உழைப்பையும் எடுத்து காட்டுகிற ஒரு விழாவாக பொங்கல் இருக்கிறது என்பதுதான் மற்ற எல்லா விழாக்களிலிருந்தும் பொங்கல் வேறுபடுகிற ஓர் இடம் என்று நாம் குறிப்பிடலாம். இது தமிழர்களுக்கு மட்டும்தானா? உழைப்பு என்பது உலகத்தில் வேறு யாரிடத்திலும் இல்லையா என்றால் கண்டிப்பாக உண்டு. உழைக்காத சமூகம் உலகத்தில் இல்லை, இருக்க முடியாது. அவரவர்கள் அவரவரினுடைய உழைப்புக்கு ஏற்ப, அவர்களின் கால மாற்றத்திற்கு ஏற்ப விழாக்களை அமைத்திருக்கிறார்கள். நம் பொங்கலை போலவே அறுவடை திருநாள், ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் என்பது
உலகத்தின் பல நாடுகளிலும் கூட இருக்கிறது. இந்த அறுவடை என்பதுதான் வாழ்வின் மகிழ்ச்சி. காலமெல்லாம் உழைக்கிறவர்கள் அந்த அறுவடைக்காகத்தான் காத்திருக்கிறார்கள். கடமையை செய்கிற ஒருவரும் பயனை எதிர்பார்ப்பார்கள் என்பது நியாயம், எதிர்பார்க்க வேண்டும் என்பது இயற்கை. ஆனால் அப்படி பயனை எதிர்பார்க்கிற அந்த நாளில்தான் விதைத்து, நாற்று நட்டு, களை எடுத்து, அறுத்து, அறுவடையை வீட்டுக்கு கொண்டு வருகிற இந்த நாளைத்தான் பொங்கல் நாள் என்று நாம் மகிழ்வாக கொண்டாடுகிறோம். இந்த பொங்கல் நாள் நமக்கு புத்தரிசியை கொண்டு வருகிறது. இந்த ஆண்டு முழுவதற்குமான உணவை இந்த நாள் நமக்கு தருகிறது என்றால் இந்த நாளை விட கொண்டாடுவதற்கு மகிழ்ச்சியான வேறு நாள் இருக்க முடியாது. தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தின் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் பொங்கல் நாள்களை ஒட்டி சங்கமம் என்கிற ஒரு கலை நிகழ்ச்சி நாடெங்கும் நடைபெற்றது. எங்கு பார்த்தாலும் பறையின் முழக்கம், பாட்டின் இனிமை கலந்து ஆட்டம் பாட்டு என்று எல்லா இடங்களிலும் ஒரு மகிழ்ச்சி பொங்கிற்று. இன்னும் 2 நாள்களில் பொங்கல் வரப்போகிறது என்பதற்கான முன் அறிவிப்பாக அந்த மகிழ்ச்சியான கலை நிகழ்ச்சிகள் நாடெங்கும் நடந்தன. ஆட்சி மாற்றம் நடந்தபோது அந்த பொங்கலுக்கான மகிழ்ச்சியும் திட்டமிட்டே நிறுத்தப்பட்டு விட்டது. பொங்கலுக்கு நீங்கள் யார் மகிழ்வது? எத்தனையோ புராண கதைகள் இருக்கின்றன. அதில்தான் நீங்கள் மகிழ வேண்டுமே தவிர அதன் அடிப்படையில் வருகிற விழாக்களுக்குத்தான் வெடி போட்டு கொளுத்த வேண்டுமே தவிர இயற்கையின் விளைவாக, மண்ணின் விளைச்சலாக, மனிதர்களின் உழைப்பாக, அவற்றின் மகிழ்வாக வந்திருக்கிற பொங்கலை கொண்டாடுவதற்கு அடுத்தடுத்து வந்த அரசுகள் ஆர்வம் காட்டவில்லை. எனவே இந்த பொங்கல் என்பது மீண்டும் நம்முடைய புத்தாண்டாக, மீண்டும் நம்முடைய தமிழர் திருநாளாக எல்லா இடங்களிலும் பரப்பப்பட்டு அனைவருக்குமான பொது விழாவாக, அனைவருக்குமான பொது விழா என்று சொன்னால் சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, மற்ற வேறுபாடுகளை கடந்து தமிழர்கள் அனைவரும் கொண்டாடுகிற விழாவாக இந்த பொங்கல் விழா இருக்க வேண்டும். இந்த பொங்கல் தொடர்பாக சொல்லப்படுகிற பல பழமொழிகள் வாழ்வோடு பொருந்தியவை, வாழ்விற்கு பொருள் கொண்டு வருபவை. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது ஏதோ ஒரு மூட நம்பிக்கையில் சொல்லப்பட்ட தொடர் இல்லை. மறைந்த அறிஞர் கா. சிவத்தம்பி அவர்கள் இந்த தொடருக்கு ஓர் அழகான விளக்கத்தை சொல்லுவார். நம் சமூகம் என்பது ஒரு நிலவுடைமை சமூகம், வயல் சார்ந்து வாழ்ந்த சமூகம். எனவே மார்கழி மாதம் முழுவதும், அதற்கு முன்னால் ஐப்பசி கார்த்திகை அடைமழையாயிருந்து மார்கழியில் பனி பெய்து, எனவே அந்த பாதை முழுவதும் சேராக இருக்கும். மாடுகளும் வயல்வெளியுமாக இருந்த தமிழ் சமூகத்தில் அந்த பாதைகள் சேராக இருக்கும். தை மாதம் வந்ததற்கு பிறகுதான் மெல்ல மெல்ல அந்த மழை ஓய்ந்து, பனி குறைந்து, பாதைகள் தெளிவாக தெரியும். அறுவடை செய்த மூட்டைகளை வீட்டுக்கு கொண்டு வருவதற்கான நாளாகவும் அது அமையும். எனவே தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது, வழி என்பது உண்மையிலேயே பாதையையே குறிக்கிற சொல்லாகவும் நாம் கொள்ளலாம். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் தை மாதம் தொடங்கிய உடனே எங்கு பார்த்தாலும் திருமணங்கள் நடைபெறுகின்றன. அதற்கு மூடத்தனமான காரணங்கள் ஒரு பக்கத்திலே சொல்லப்படுகின்றன, அது வேறு. மார்கழி மாதம் பீடை மாதம், தை மாதத்தில் தான் திருமணம் செய்ய வேண்டும் என்கிற பொருளிலே இல்லை. மார்கழி மாதம் பீடை மாதம் என்றால் ஜனவரி 1 என்கிற அந்த நாளையும் இன்றைக்கு எல்லோரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய நாட்காட்டியில் இருக்கிற எந்த மாதமும், எந்த வாரமும், எந்த நாளும், எந்த நிமிடமும் பீடைக்கு உரியது அல்ல, எல்லாம் வாழ்தலுக்கு உரியதே. நாம் எல்லாவற்றையும் அப்படி ஒதுக்கி கொண்டே போனால் எதுவும் மிஞ்சாது. எனவே மாதங்களுக்கு, வாரங்களுக்கு சிலவற்றையெல்லாம் நாம் கற்பிதம் செய்து அவற்றின் மீது திணிக்கிறோமே, அந்த அடிப்படையிலே இல்லை. ஆனாலும் தை மாதங்களில் முன்பே அப்படி திருமணங்கள் நடந்திருக்கின்றன. அதற்கு வேறு ஒரு காரணமும் இல்லை. அடிப்படையில் தமிழர்கள் வாழ்வு இயற்கையோடு ஒட்டித்தான் இருந்திருக்கிறது. அறுவடை முடிந்ததற்கு பிறகு, வீட்டுக்கு புதுநெல் வந்ததற்கு பிறகு, செல்வம் கொடிக்க தொடங்குகிற நேரத்திலே தானே திருமணங்களும் மகிழ்வான விழாக்களும் நடத்த முடியும். கார்த்திகையில், மார்கழியில் அவர்கள் வயல் வெளிகளில் நின்று கொண்டிருப்பார்கள். நான் மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன், நம்முடைய சமூகம் ஒரு வேளாண் சமூகம், முழுக்க முழுக்க விவசாயத்தை நம்பியிருந்த சமூகம். ஆடி புது புனல் வருகிற போது ஆடி பட்டம் தேடி விதைத்து 6 மாதங்கள் தொடர்ந்து உழைத்து
அதற்கு பிறகு அந்த அறுவடையினுடைய மகிழ்ச்சியை நெல்லாக வீட்டுக்கு கொண்டு வரும் வேளையில், கரும்பு விளைந்திருக்கும் வேளையில், அந்த எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டாடுகிற நேரத்திலே தான் வீட்டில் திருமணங்களை பற்றிய பேச்சு வரும். திருமணங்கள் நடக்கும். முன்பே முடிவானாலும் கூட அறுவடை முடியட்டும் என்று சொன்ன அந்த பழைய சமூக அடிப்படையிலே தான் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பதற்கு அப்படியும் ஒரு பொருள் உண்டு. எனவே இந்த தை மாதம் என்பது அறுவடை மாதம். தை மாதம் என்பது தமிழர்களின் புத்தாண்டு மாதம். தை மாதம் என்பது மறுபடியும் வசந்தத்திற்கு வரவேற்பு சொல்லப் போகிற மாதம். தை மாதம் என்பது மீண்டும் மழையும் பனியும் குறைந்து வெடிச்ச கீற்றுகள் வெளிப்படத் தொடங்குகிற காலம். ஆகையினால் இந்த தை பொங்கல் நாள்தான் தமிழர்களின் திருநாள். இந்த ஆட்டம் பாட்டதை எல்லாம் அரசுகள் தடை செய்தாலும் மக்களாகிய நாம் ஆடி பாடி பொங்கலை கொண்டாடுவோம். பொங்கலே நம் வீட்டு விழா, பொங்கலே நம் நாட்டு விழா. மனிதர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் சட்டத்திட்டங்களை பற்றி அறிந்திருப்பது மிகவும் அவசியமாகின்றது. எனவே இன்றைய சட்டம் பகுதியில் என்ன சட்டத்திட்டங்களை பற்றி நாம் அறிய போகிறோம் என்பதை பார்க்கலாம். நம் விடியலை வா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஆலோசனை நேரம். வணக்கம். இன்றைய ஆலோசனை நேரத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வழக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். சமீபத்தில் தேனியில் நடந்த வழக்கு குறித்து மதுரையில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்ற கிளை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தீர்ப்பு. உங்களுக்கெல்லாம் தெரியாத விஷயம் அல்ல, ஒரு அரசியல் தலைவர் மர்மமாக மரணமடைந்தார் என்ற சந்தேகம் எழுந்த பொழுது நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியே சொன்னார், அவங்க புதைச்ச இடத்துல அவங்கள தோண்டி எடுத்து கூட பரிசோதனை செய்தால்தான் இந்த சாவிலே என்ன மர்மம் இருந்தது, என்ன நடந்தது அவங்களுக்கு கடைசியில் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க முடியும்னு கூட ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணார். ஒரு நீதிபதி வழக்கில் இப்படியெல்லாம் சொல்லலாமான்னு கூட அதை பற்றிய ஒரு கலந்துரையாடல் அல்லது பரிகாசங்கள் அல்லது கேள்விகள் அப்படிங்கிறதெல்லாம் எழுந்ததை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு பிரேதத்தை புதைத்த பிரேதத்தை எடுப்பதோ அல்லது மீண்டும் ஒரு பரிசீலனை செய்வதோ நடக்கிறதா என்று கேட்டால் கட்டாயமாக நடக்கிறது. அதுக்கான தேவை இருக்கிறதா என்று கேட்டால் தேவையும் இருக்கிறது என்பதனைத்தான் இந்த மதுரையிலே வந்திருக்கக்கூடிய ஒரு வழக்கு சொல்லுகிறது. அதாவது ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த ஒரு கணவனும் மனைவியும் தன்னுடைய வீட்டில் ஒரு கழிப்பிடம் கட்டணும்னு நினைக்கிறாங்க. அந்த கழிப்பிடம் கட்டுவதற்காக ஒரு குறிப்பிட்ட நபரை அணுகி அந்த நபரை அழைச்சிட்டு இது நீங்கள் கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியாதல்ல, இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற திட்டமே என்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, கழிப்பறை இல்லாத வீடே கிடையாது என்று சொல்ல வேண்டும் என்பதுதான் நம்முடைய உயரிய நோக்கம் என்று சொல்கிறார்கள் நம்முடைய பாராளுமன்ற நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாமே. ஆமாம், அது கரெக்டு தான், நல்லது தான். ஏன்னா இந்த கழிவறையை தேடி பெண்கள் வெளியே செல்கிற பொழுது தான் பாலியல் வன்முறை வருகிறது அப்படின்னு கூட பேச்சு வந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, கழிப்பறைக்காக கொடுக்கப்படுகிற மானியம் அல்லது அதை வைத்து பயன்படுத்தி கட்டுவதற்காக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நடுவில் தான் இந்த தாழ்த்தப்பட்ட தம்பதியினர், அந்த இனத்தை சார்ந்த தம்பதியினர் அந்த இடத்துல நீங்கள் கட்டி கொடுங்க என்னுடைய கழிப்பறையன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அந்த ஆள் வராரு, அதை செய்து கொடுப்பதாக ஒப்பந்தம் போடுகிற ஒரு நபர் வருகிறார். எல்லாத்தையும் பார்த்து திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு நான் போட்டு நான் கட்டி கொடுத்துறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க கட்டி கொடுப்பாங்கன்னு காத்துட்ருக்குறாங்க. ஆனால் 2-3 நாட்கள் கழித்து அந்த நபர் என்ன சொல்கிறாரு, இல்லை இது அவசரமாக வேறொரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கு அப்படின்னு அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் என்னென்ன வேணுமோ, இப்போ ஒரு பேசின் அது பதிக்கிறதுக்கான பேசினாக இருக்கும், அல்லது சிமெண்ட்டு, மணல், அல்லது ஜாலி கற்கள் என்று சொல்லக்கூடிய கற்கள், அதுக்கு தேவையான உபகரணங்கள், கனெக்டிங்கான பைப்பு, இதையெல்லாம் தூக்கிட்டு போகிறதுக்கு அவர் வர்றார். அப்போ இவர் தடுக்கிறாரு. எங்களுக்கு கட்டுறதுக்காக கொண்டு போட்டதை நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு அந்த பக்கம் போகலாம் அப்படின்னு கேட்குறாரு. ஒரு நியாயமான கேள்வி தானே. இதில் நாம இருந்தாலும் கூட நம்ம வீட்டில் ஒரு ரூம் கட்டுறோன்னு போட்ட மெட்டீரியல் தூக்கிட்டு போய் இன்னொரு இடத்துல கட்டுறேன்னு சொன்னால் அனுமதிப்போமா? அதைத்தான் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. அப்போது இவர் தட்டி கேட்குறாரு. அந்த கணவன் கேட்ட உடனே அவரை போட்டு அடித்து தள்ளுனதில், அடித்ததுலேயும் தள்ளுனதுலையும் அவர் போய் ஒரு பைப்பு மேலே விழுந்து மண்டையில் அடிபட்டு அங்கேயே மரணம் அடைந்துடுறார். வழக்கு பதியப்படுகிறது. என்னடா வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 174வது பிரிவின் அடிப்படையில் போலீஸார் வழக்கை பதிவு பண்ணுறாங்க. என்ன அப்படி என்ன கேட்டிங்கன்னா, ஒன்றா தற்கொலையாக இருக்கலாம் அல்லது ஆக்சிடென்ட்னால ஒரு மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என்கிற பட்சத்தில் அவற்றை தான் குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் கீழே பதிவு செய்வார்கள். அப்படி பண்ணிட்டாங்க.
ஆனால் உண்மையில் இது என்ன, ஒரு ஒரு பையனை தள்ளி விட்டு அதில் வந்து மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்று சந்தேகப்படுகிறவ இதுக்கு பின்னணியில் என்னவோ இருக்குது அப்படிங்கிற முறையில் அந்த பெண்மணி வந்து நீதிமன்றத்தை அணுகுகிறாரு. இதை வந்து நான் போய் சொல்கிறேன், இப்படி கொலை பண்ணிட்டான் என்னுடைய புருஷன்னு சொல்லி சொல்கிறேன், ஆனால் இல்லை இது வந்து ஆக்சிடென்ட் தான் ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் அதை கேஸையே வந்து அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் வந்து காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது, அதனால் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படி இதை வந்து ஒரு நீதிபதி தீர்ப்பளிக்க முடியும் அப்படின்னா வந்திருக்கக்கூடிய விவரங்களை விசாரிக்கிறார். அப்புறம் காவல்துறையில் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வழக்காக அப்படின்னு பார்க்கிற பொழுது அது சந்தேகம் இருக்குது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அந்த பிரேதத்தை தோண்டி எடுக்கணும், தோண்டி எடுத்து மறுபரிசீலனை செய்யணும். அது தேனியில் இருக்கக்கூடிய சம்பவம் நடந்த அந்த பக்கத்து சம்பவம். அப்போ தேனி அரசு மருத்துவமனையில் வச்சு செஞ்சணும், 2 டாக்டர்களை வைத்து செய்யணும். அதில் என்ன நடந்திருக்கிறது, அதில் அதுக்கு அந்த அம்மா நினைக்கிறாங்க இல்லையா கொலை பண்ணிட்டாங்க தன்னுடைய கணவனை அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா, அப்படி இருக்கும் பட்சத்தில் அதன் அடிப்படையிலேயே வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆக இந்த காரணங்களுக்காக பிரேதத்தை திரும்ப வந்து தோண்டி அப்படி போஸ்ட்மார்ட்டம் ரீபோஸ்ட்மார்ட்டம் செய்வதற்காக தோண்டுவது அப்படிங்கிறது வந்து ஒரு நீதியை நிலைவு நாட்டுவதற்கான ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கிறது. நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா அவசரமாக வழக்கம் முடிச்சிருவாங்க. அதுவும் பெரிய மனிதர்கள் இருக்கிற செல்வந்தர்களாக இருக்கிறவர்கள், செல்வாக்கில் மிகுந்தவர்கள் என்று வருகிற பொழுது இந்த மாதிரியான கடைநிலையிலே இருக்கக்கூடிய மக்களை வேட்டையாடுகிற பொழுது அது வந்து சம்பவம் நடந்து அதில் கொன்னுட்டாங்க அப்படின்னு வந்தால் அவசரமாக சடலத்தை எரித்து விடுகிற சம்பவங்கள் கூட நம்ம நாடுகளில் நடக்குது. ஏன் வந்து எரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், எதனால் மரணம் அப்படிங்கிறது கஷ்டம் அப்படிங்கிற முறையில். ஆனால் புதைக்கப்படுகிற சாரீரம் அந்த பிரேதம் இருக்குது பாருங்கள், அதை எடுத்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே எடுத்து பார்க்கிற பொழுது அதில் வந்து மரணம் எதனால் சம்பவித்தது, கொலை நடந்ததா, இது தற்கொலை தானா அல்லது வேறு ஏதாவது காரணங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரிய வரும். ஆகவே தான் நம்முடைய சட்டம் வந்து அதற்கான வழியை செய்கிறது. ஆனால் அதை முறைப்படி செய்ய வேண்டிய நபர்கள் செய்ய தவறுகிறார்கள் என்பதால் தான் திரும்பவும் இப்படிப்பட்ட விசாரணைகள். ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா சில இடங்கள்ல எல்லாம் போஸ்ட்மார்ட்டம்னா ஒரே டாக்டர் தான் செய்வார். அவருடைய மார்ச்சுவரியில் போட்டு அந்த பிரேதத்தை பரிசோதனை பண்ணுறதுன்னா என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்து என்ன நடந்திருக்கிறது, குடிகாரரா, குடிச்சிட்டு இறந்தாரா, இல்லை வேறு ஏதாவது வியாதியா, விஷம் வச்சு கொன்னாங்களா, இதையெல்லாம் பார்ப்பாங்க, இதெல்லாம் பார்த்து பண்ணுவாங்க. பட் இப்படி சந்தேகமான ஒரு விஷயம் நடக்கிற பொழுது அல்லது மூடி மறைக்கிற மாதிரி விஷயங்கள் வருகிறது என்கிற பொழுது நீதிமன்றங்களை மக்கள் அணுக வேண்டும். அப்படி ஒரு மனு போட்டு ஒரு ரிட் மனுவாக அதை தாக்கல் செய்கின்ற பொழுது என்ன ஆகுதுன்னா இதை பற்றிய பரிசீலனை, விசாரணை, அதற்கு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை நீதிமன்றங்கள் கட்டாயமாக செய்கின்றன. ஏன்னா இதெல்லாம் வந்து பொதுமக்களை பாதிக்கிற அடிப்படையான பிரச்சனைகளாக நீதிமன்றங்கள் பார்க்கின்றன. எனவே தான் இந்த சம்பவத்தை பொறுத்த மட்டும் நீங்கள் வந்து ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. ஆக இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ ஒன்றும் இல்லை, கட்டட தொழிலாளின்னு வச்சுக்கோங்களேன், மேலேருந்து கீழே விழுவாங்க, இறந்துட்டாங்கன்னா உடனடியாகவே இந்த மாதிரி நீ 50,000 படி சத்தம் இல்லாமல் நீ கொண்டு போயிடு, உனக்கு வேலை தரமா, உன் பையனுக்கு நான் வேலை போட்டு தரேன் அப்படின்னு சொல்லி சுருக்க, அதாவது இம்மீடியட்லி அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறதுக்கு என்ன உண்டோ அதை வந்து நான் வந்து கட்டடம் கட்டுகிற ஒப்பந்தக்காரர்களையோ அல்லது ஓனர்களையோ நான் வந்து குறை சொல்ல வேண்டும் என்பதற்காக இது ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிற ஒரு விஷயம். அதில் உடனடியாக மறைக்கிற விஷயங்கள்லாம் இருக்கிறது. சாட்சியத்தை மறைப்பது என்பது மிகப்பெரிய குற்றம், சாட்சியங்களை கலைப்பது என்பது இன்னொரு வகையான குற்றம். அதனால் அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கிற பொழுது பொதுமக்களாகிய நாமே கூட விழிப்போடு இருந்து இங்கே ஏதோ தப்பு நடக்குது, ராத்திரியில் இந்த நேரத்தில் இது எரிகிறது, உங்களுக்கு தெரியாததில்ல ஒரு முக்கியமான நபரே மயிலாப்பூரில் வந்து சாதாரண சுடுகாட்டில் வச்சு எரிச்ச கதையெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் நம்முடைய தமிழ்நாட்டில். ஆக அந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் தடுப்பது கூட பொதுமக்களாகிய நம்முடைய கைகளிலே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழும் சூழலே நம் மனதை பல சஞ்சலங்களுக்கு ஆளாக்குகின்றது. எனவே இவற்றிலிருந்து நம் மனதை நாம் எவ்வாறு பாதுகாத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் மனநல நிபுணர் டாக்டர் பதுர் மொஹிதீன் அவர்கள். நாம் வீடியோலே வா நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது மனமே மனமே. வணக்கம் நேயர்களே, நாம் இந்த வாரம் சைக்காலஜிக்கல் பனிஷ்மெண்ட் பற்றி நாம் பார்ப்போம். சைக்காலஜிக்கல் பனிஷ்மெண்ட் என்பது நம்முடைய எண்ணம் என்னவென்றால் குழந்தைகளை
நாம் சீருக்கு கொண்டு வர வேண்டும், சீராக்க கொண்டு வர வேண்டும். குழந்தைகளுக்கு அதனுடைய மனது புண்படாமல், உடல் புண்படாமல் அதை நாம் நேர்வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அதுதான் சைக்காலஜிக்கல் பனிஷ்மெண்ட்டுடைய எண்ணம், நோக்கமே அதுதான். நாம் நம்முடைய விரக்தியில், நம்முடைய கோபத்தில் குழந்தைகளை அடித்து விடுகின்றோம், தண்டித்து விடுகின்றோம், திட்டுகின்றோம். அதை நாம் கண்டிப்பாக அது குழந்தை மிக மிக பாதிக்கும். அதனால தான் நாம் குழந்தைகளுடைய முதல் எதிரியாக மாறுகின்றோம். பெற்றோர்கள் தான் முதல் எதிரி குழந்தைகளுக்கு. காரணம் என்ன? நாம் தான் காரணம் அதற்கு. குழந்தைகளை முதலில் திட்டக்கூடாது, மற்றவர்கள் மத்தியில் குழந்தைகளை ஏளனமாக பேசக்கூடாது, மற்றவர்களிடம் நாம் குழந்தைகளுடைய குறைகளை சொல்லக்கூடாது. நாம் என்ன செய்கின்றோம்? குழந்தைகள் மார்க் குறைந்து வந்து விட்டால் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், குழந்தை ஒரே டிவி பார்த்துட்டு இருக்கான் என்று மற்றவர்களிடம், நண்பர்களிடமோ, குழந்தைகளோட நண்பர்களிடமோ, இல்லை சொந்தக்காரங்களிடமோ, சொக்காரர்களிடமோ, வீட்டுக்கு வருவர்களிடமோ நாம் குழந்தையை பற்றி புரிந்து விடுகின்றோம். குழந்தை அப்படி செய்கின்றான், அவனை பற்றி என்னென்ன உண்டோ அத்தனையும் நாம் சொல்கின்றோம். அது குழந்தைகளுக்கு முதலில் அதை நாம் தவிர்க்க வேண்டும். குழந்தைகளை நாம் விமர்சிக்கவோ, அதை கடிந்து கொள்ளவோ, ஏளனமாகவோ, கெட்ட வார்த்தைகளோ குழந்தையை திட்டுவதை நாம் நிறுத்த வேண்டும். குழந்தைக்கு மரியாதை கொடுக்க வேண்டும். நாம் குழந்தை, நாம் பெற்ற குழந்தை, நம் குழந்தைக்கு நாமே மரியாதை கொடுக்க வேண்டும் என்றால், நாமே அந்த குழந்தையை நாம் சரியாக கொண்டு வர வேறு யார் செய்வார்கள் அதை? உங்கள் குழந்தைக்கு நீங்களே மரியாதை கொடுக்கவில்லை என்றால் யார் மரியாதை கொடுப்பார்? யூ மஸ்ட் ப்ளோ யுவர் ஓன் ட்ரம்பட். உங்கள் ட்ரம்பட் நீங்களே அடிக்கவில்லை என்றால் யார் வந்து அடிப்பார்கள்? அதை அந்த ட்ரம்பட்டை யார் ஊதுவார்கள்? நாமே ஊதவில்லை நம்முடைய ட்ரம்பட்டை. நாம் மற்றவர்கள் வந்து ஊதுவதற்கு எதிர்பார்க்கின்றோம். நாம் குழந்தையை திருத்துவதற்கு நமக்கு தெரியவில்லை, மற்றவர்களிடம் குறை சொல்கின்றோம். அவர்கள் வந்து திருத்துவார்களா? நம்மை திருத்த தெரியவில்லை, மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம குழந்தைகளுக்கு நாம் தான் பெஸ்ட்டு ஆசான் குழந்தைகளுக்கு, மற்றவர்கள் அல்ல. ஆக நாம் மற்றவர்களிடம் குறைகளை சொல்வதை முதலில் தவிர்க்க வேண்டும். நாம் மற்றவர்கள் மத்தியில் குழந்தைகளை பற்றி நாம் பாசிட்டிவாக பேசலாம், அது குழந்தைகளுக்கு நல்ல பூஸ்டாக இருக்கும். இல்லை என்றால் நாம் நியூட்ரலாக இருந்து விடலாம், பேச வேண்டியதில்லை. ஆனால் கண்டிப்பாக நாம் குழந்தைகளை அதை பேசவே கூடாது. அதே நேரத்தில் குழந்தைகளை குறைந்த மார்க் வந்து விட்டு வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தை என்ன செய்யலாம்? உனக்கு நான் இதை ப்ராமிஸ் பண்ணேன், நீ தரமாட்டேன், இது கண்டிப்பாக தரமாட்டேன், நீ அடுத்த முறை அதிகமான மார்க் வாங்கினால் இதை உனக்கு தரேன் என்று சொல்லிவிட வேண்டும். அந்த குழந்தை ஏற்றுக்கொண்டு விடும். அடுத்த முறை அதிகமான மார்க்கில் வரும்போது அந்த பரிசை கொடுத்து விடலாம். இல்லை என்றால் பரிசை நிறுத்திக்கொள்ளலாம். பரிசை தான் நாம் கொடுப்பதா இல்லையா என்பது அதை தான் கொடுக்க வேண்டும், இல்லை நிறுத்த வேண்டும். வேறு எதுவும் செய்யக்கூடாது. குழந்தை திட்டவோ, அடிக்கவோ, மற்றவர்களை பற்றி கம்பேர் பண்ணவோ, அதாவது மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்க்கவும் கூடாது குழந்தைகளை. ஏனென்றால் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு குழந்தை யூனிக். ஒவ்வொரு குழந்தைகளும் அந்த ஒரு குழந்தை நல்லா படிக்குது என்றால் அந்த குழந்தையுடைய அட்மாஸ்பியர் என்ன, அது பெற்றோர்களுடைய படிப்பு என்ன, பெற்றோர்கள் படித்தவர்களாக இருப்பார்கள், அதுக்கு இரண்டாவது தலைமுறையாக இருக்கும். அவர் செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி இருப்பார்கள். அவர் தாத்தா படித்திருப்பார்கள், அப்பா படித்திருப்பார்கள். குழந்தை படிக்க தான் செய்யும். அந்த நம்ம வீட்டு குழந்தை அப்படி இல்லை. நம்ம வீட்டில் இதுதான் முதலில் படிக்கின்ற குழந்தை, முதல் கிராஜுவேட் வருகின்றதை வைத்துக்கொள்வோம். அந்த குழந்தைக்கு குறைவாக தான் இருக்கும். இந்த குழந்தைக்கு கொண்டு அந்த குழந்தையை நம்ம கம்பேர் பண்ணினால், ஒப்பிட்டு பார்த்தால் எப்படி இருக்கும்? ஒப்பிட்டு பார்ப்பதே முட்டாள்தனம். நாம் அதை செய்கின்றோம். அதை அப்படி செய்ய தவறு. அந்த குழந்தைங்களுடைய அட்மாஸ்பியர் என்பது வேறு, அவங்களுடைய அந்த குழந்தைகளுடைய இருக்கின்றது இடம் வேறு, சுற்றி உள்ள சுற்று வட்டாரங்கள் வேறு. ஏன்னால் சுற்று வட்டாரங்களை வைத்தே குழந்தைகளுடைய அறிவு வளர்கின்றது என்று கூறுகின்றார்கள் ஆராய்ச்சியாளர்கள். 20% கூடுகின்றதாம். ஒரு குழந்தை ஒரு படித்தவர்கள் வைத்துக்கொள்வோம், சுற்றி வைத்து படித்தவர்களாக இருக்கின்றார்கள், பண்பாளர்கள் இருக்கின்றார்கள் என்றால் அந்த குழந்தைக்கு அறிவு என்பது 20% தானாகவே வருகின்றதாம், அதனுடைய சுற்றுப்புறங்களை வைத்து. அதே நேரத்தில் நம்முடைய சுற்றுப்புறங்கள் சரியில்லை என்றால், சுற்றுப்புறத்தில் படித்தவர்களோ இல்லை பண்பாளர்களோ குறைவாக இருக்கின்றார்கள் இல்லை வைத்துக்கொள்வோம், அதுக்கு 20% மைனஸாக போகின்றது, குறைந்து விடுகின்றது. குழந்தைகளுடைய ஐக்யூ, இன்டெலிஜென்ஸ் குவாஷியோ என்பது குறைந்து விடுகின்றது 20%. ஆகவே சுற்று வட்டாரங்களும் முக்கியம். ஸோ அதுபோல் அந்த குழந்தைகளுடைய சுற்று வட்டாரங்கள் வெவ்வேறாக இருக்கிறோம், நம்முடைய சுற்று வட்டாரங்கள் வேறு. இதை வைத்துக்கொண்டு நம்ம குழந்தை வருகின்றதே இவ்வளோ படிக்கின்றது என்பதை நாம் அதை சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டும். அதை விட்டு நாம் அந்த குழந்தையை கொண்டு இதை நாம் கம்பேர் பண்ணும்பொழுது அது எப்படி இந்த குழந்தைக்கு இருக்கின்ற என்கரேஜ்மெண்ட் போகிறது, அது அப்படியே டிப்ரெஸ் ஆகின்றது. மறுநாள் படிக்காத குழந்தை, மறுநாள் குழந்தை அடிக்கின்றோம், மேலும் மேலும் அந்த குழந்தையை நாம் அமைக்கிக் கொண்டே இருக்கின்றோம். எப்படி அந்த குழந்தை வரும்? ஆகவே நாம் குழந்தைகளை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், கண்டிப்பாக நாம் அதை ஒப்பிட்டு பார்க்கவோ கூடக்கூடாது. நம்முடைய சிச்சுவேஷனுக்கு என்ன, நம்முடைய சுற்றுவட்டாரங்கள் என்ன, நம்முடைய குடும்பத்தினுடைய திறன் என்ன, நம்முடைய பண்பாடு என்ன, நம்முடைய கலாச்சாரம் என்ன, நம்முடைய வருமானம் என்ன, நம்முடைய சோசியோ எக்கனாமிக் எப்படி இருக்கின்றது, இதுக்கிட்டவாறு இந்த குழந்தை படிக்கின்றது என்றால் அதுக்கிட்டவாறு குழந்தை படிக்கும். நாம் சிறிதாக நாம் அதை ஊக்குவிக்க வேண்டும் குழந்தையை.
அதை விட்டு நாம் வந்து குழந்தையை நாம் கண்டிப்பாக அது பனிஷ்மெண்ட் என்பது கூடாது. பனிஷ்மெண்ட் எப்போ கொடுக்கலாம் என்றால் அதையும் சொல்லுகின்றேன், எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று. அதுக்கும் சில கைட்லைன்ஸ் இருக்கின்றது, எப்பொழுது கொடுக்க வேண்டும் என்று. சைக்கலாஜிக்கல் பனிஷ்மெண்ட் ஒத்து வரவில்லை என்றால் குழந்தை மிக மோசமான நிலைமைக்கு போய் கொண்டிருக்கின்றது, கெட்ட வழியில் செல்கின்றது, இது ஆபத்தான வழியில் செல்கின்றது, அந்த நேரத்தில் தான் நாம் குழந்தையை பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அப்பொழுது தான் நம்ம அந்த சைக்கலாஜிக்கல் தவிர்த்து மற்ற பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம், உடல் ரீதியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம். அதுவரை நாம் குழந்தைகளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கவே கூடாது. எப்போது சைக்கலாஜிக்கல் பனிஷ்மெண்ட் ஒத்து வரவில்லையோ, செயல்பாட்டுக்கு வரவில்லையோ, செயல்படுத்த முடியவில்லையோ, அதை ஒத்துக்கொள்ள முடியவில்லையோ, செய்ய முடியவில்லையோ, அப்பொழுது தான் நாம் அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு வர வேண்டும், உடல் தண்டனைக்கு வர வேண்டும். அதுவரை நாம் உடல் தண்டனைக்கு போகவே கூடாது. நாம் சைக்கலாஜிக்கல் பனிஷ்மெண்ட்டிலே நாம் வந்து கொண்டு இருக்க வேண்டும். குழந்தை சில நேரங்கள் வைத்துக்கொள்வோம், குழந்தைக்கு ஒன்று ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, ஒன்று கேட்க மாட்டாங்குது குழந்தை. நாம் சொன்னால் நம்ம சொல்லுக்கு குழந்தை கட்டுப்பட மாட்டாங்க என்றால் நாம் அமைதியாக இருந்து விட வேண்டும். சில நேரங்களில் அது குழந்தை ஒன்றை கேட்கின்ற வைத்துக்கொள்வோம், ஒரு டிமாண்ட் பண்ணிக்கிறது, எனக்கு அதை வாங்கி கொடு, இல்லை ஸ்கூலுக்கு நான் போக மாட்டேன், ஏதோ ஒரு டிமாண்ட் பண்ணிக்கின்றது, நமக்கு ஒரு வேண்டாத செயல் வைத்துக்கொள்வோம். அது குழந்தையை செய்ய துணிகின்றது, நாம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் குழந்தை மேற்கொண்டு நம்ம தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கும். நாம் அதை உடனே என்ன செய்கின்ற குழந்தையை அடித்து விடுகின்றோம், இல்லை கடிந்து கொள்கிறோம், திட்டி விடுகின்றோம், ஏதோ செய்கின்றோம். ஒன்றும் செய்யக்கூடாது, பேசாமல் இருக்க வேண்டும். பிளான்ட் இக்னோரிங் என்று பெயர் அதற்கு. கம்முன்னு இருக்கணும். அது குழந்தை அப்படி குதிக்கும், அப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், அது பண்ணணும், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் பிளான்ட் இக்னோரிங், கம்முன்னு இருக்கணும். ஒன்றும் பேசக்கூடாது, எந்த வார்த்தையும் பேசக்கூடாது, நோ எஸ் எதுவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அந்த குழந்தை அப்படி துடிக்கும், அப்படி எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் அந்த பையன் அப்படியே அமைதியாக போயிடுவான். பாப்பா அம்மா அப்பா கம்முன்னு இருக்காங்க அப்படின்னு பேசாமல் போயிடுவான். பிளான்ட் இக்னோரிங் என்று பெயர். அந்த பிளான் இக்னோரிங் திருப்பி செய்யும்போது என்ன செய்யும், மறுபடியும் அது எக்ஸிகியூஷன் போயிடும். மறுபடியும் குழந்தை என்ன செய்யும், இன்னும் அதிகமாக பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு சில நேரங்களில் நான் ஒரு முறை அது குழந்தை பிளான் இக்னோரிங் ஒத்து வரும், 2-3 முறை ஒத்து வரும். அதுக்கு மேல் ஆகிவிட்டால் குழந்தை என்ன செய்யும், மறுபடியும் அது எக்ஸிகியூஷன் போயிடும், அதிகமாக போயிடும். அதிகமாக போகும்போது நாம் என்ன செய்ய வேண்டும், மறுபடியும் நாம் என்ன செய்ய வேண்டும், அமைதியாக இருக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். அந்த எக்ஸிகியூஷன் போய் மறுபடியும் குழந்தை திருப்பியும் நார்மல் ஆகிவிடும். நாம் பயந்து போய் நாம் குழந்தைக்கு அடிபடுகின்றோம். குழந்தை எதுவும் ஆயிருமோ என்று பயந்து போய் அவசியம் இல்லை, ஒன்றும் ஆகாது. நாம் கம்முன்னு இருக்கணும். எஸ் நோ இந்த வார்த்தையை மட்டும் பேசக்கூடாது, கம்முன்னு இருக்கணும், நம்ம ஈஸியாக இருந்துடணும். அப்படியே குதிக்குவான், கத்துவான், அது பண்ணுவான், இது பண்ணுவான், நான் அது பண்ண போகிறேன், இது எல்லாம் பண்ணிகிட்டு இருப்பான். கம்முன்னு இருந்துடணும், அதோடு அமைதியாகிடுவான். நாம் அந்த நேரத்தில் என்ன செய்கின்றோம், பயந்து போய் வேறு ஒன்றை நாம் உருவாக்கின்றோம், அது செய்கிறேன் என்று சொல்கின்றோம். அப்படி நாம் ப்ராமிஸ் பண்ணக்கூடாது, இதுக்கு அது முடியாது, இது செய்கிறேன் என்று சொல்லிக்கிட்டோம். அப்படினால் நான் வேறு ஒரு ஆப்ஷன் கொடுக்கின்றோம். அந்த மாதிரி அதுபோல் ஆப்ஷன் கொடுக்கக்கூடாது. கொடுத்தோம் என்றால் குழந்தை அடுத்த முறை என்ன செய்யும், இதை சொன்னால் அதை செய்வார்கள், இதை கொடுத்து அந்த ஆப்ஷன் கிடைக்கும் என்று அந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். குழந்தை அன்றைக்கி ஆப்ஷன் சொன்னி இன்றைக்கி ஆப்ஷன் சொல்லக்கூடாது அப்படின்னு குழந்தை கேட்கும். குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள், நமக்கு தெரியாது, ஆனால் குழந்தைகள் ரொம்ப கவனமாக இருப்பார்கள். அன்று சொன்னியே இந்தியன் சொல்லவில்லை என்று மறுபடியும் நம்மளை தொந்தரவு பண்ணுவார்கள். ஆகவே ஆப்ஷன் கொடுக்கவே கூடாது, அமைதியாக இருந்து விட வேண்டும். இதுபோல் இருந்தால் அந்த குழந்தைகளை நாம் ஆரம்ப காலத்தில் நாம் குழந்தைகளை நாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடலாம். அதுபோல் கொண்டு வந்துவிட்டால் அந்த குழந்தை நம்முடைய நேரத்திற்கும் நம்முடைய சொல்லுக்கும் குழந்தை பண்பாட்டிற்கும் நம்முடைய கலாச்சாரத்தில் குழந்தை கட்டுப்பட்டு ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிடும். அந்த கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டால் அந்த குழந்தை மிக எளிதாக படிக்க வைத்து விடலாம், அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொண்டு வந்து விடலாம். ஆகவே நாம் இதுபோல் யுக்திகளை கையாளணும் என்றால் அந்த குழந்தையை முதலில் நமது இம்பார்ட்மெண்ட் கொண்டு வர வேண்டும், குழந்தைக்கு படிப்புக்கு ஆர்வத்தை கொண்டு வர வேண்டும். அதை நாம் செய்வோமாக என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.